இன்னைக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு மாடல் ட்ரிவன் ஆப்ல போயிட்டு ஆப் ம். கிரியேட் பண்ண போறோம். கைண்ட் ஆஃப் எப்படின்னா ஒரு ஓகே. எம்ப்ளாயி ஆன்போர்டிங் மாரி. ஸோ வந்து ஓகே. ஒரு ஹெச்ஆர் வந்து செட் ஆஃப் டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஆ, அதுக்கப்புறம் ஆ. வந்து ஐடி அக்கவுண்ட் கிரியேஷன், அந்த டிவைஸ் ம், குடுக்கறது, ம், அப்புறம் ம். ஏடிஎம் பண்றது அந்த மாரி. அதுக்கப்புறம் ஓகே. மேனேஜர் வந்து அவங்க டீம் அலோகேட் பண்றது, இல்ல ப்ராஜெக்ட் அலோகேட் ஓகே. பண்றது, பிசினஸ் அதுக்கப்புறம் இந்த ஓகே. பயோமெட்ரிக் அதெல்லாம் நடந்துச்சா, அந்த மாரி ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் வந்து இருக்கு இல்லையா? ஆ. ஸோ அது வந்து நம்ம ஓகே. எப்படி ஒரு மாடல் ட்ரிவன் ஆப் மாரி ஒரு இவங்க முடிச்சுட்டு இவங்க எடுத்து பண்ணணும். ஆ, பட் ஆ, அந்த ஆ. ஆட்டோமேஷன் பார்ட் இன்னைக்கு நம்ம போல. எப்படின்னா, ஆ, முடிச்சிட்ட அப்புறம் அவங்களுக்கு பாஸ் ஆகும். அதுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து பவர் ஆட்மென்ட் மூலியமா ட்ரிகர் பண்ணணும். அது நம்ம இப்ப ஆ, பண்ணல. ஆ. இந்த ஃப்ளோ இருக்கு இல்லையா? இத ஆமா, நான் முடிச்சா ஆமா. தான் இது போகும். இப்ப நான் இதுல முடிக்கலன்னா போகாது. இப்ப நான் ஒரு நியூ ரெக்கார்ட் எடுக்கிறேன். ஆ, உங்களுக்கு எப்படின்ற ஒரு ஓகே. அவுட்புட்காக இந்த ஆப் காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் பேசிக்கா பில்ட் ஓகே. பண்ணது. இது இன்னும் இது ஏன் ஆ, அப்டேட் ஆகலன்னு தெரியல. சோ இந்த மாரி ஓகே. டேப்ஸ் இருக்கும். நம்ம ஃபார்ம் ஆ, கிரியேட் ஆ. பண்ற மாரி தான். இப்ப நான் ம், எம்ப்ளாயி நேம் சம்திங் நான் ரேண்டமா டைப் ம். பண்றேன். இது டெசிக்னேஷன் ஓகே. ஆல்ரெடி ஒரு லுக்கப் எடுத்திருக்கேன். இப்ப என்டர் டூ ஓகே. ப்ரௌஸ் வேற காலம் இருக்கு. நான் ஆல்ரெடி ஓகே. என்டர் வேற பண்ணேன்னா, விஷயம். ம், ம். வேற ஒரு டேபிள் வச்சிருக்கேன் டெசிக்னேஷன்ட்டு. சோ ஓகே. அதுல வந்து இந்த ஓகே. போட்டு வச்சிருக்கேன். நான் பவர் பிளாட்ஃபார்ம் ஓகே. அத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாரி ஏதோ ஒண்ணு பண்றேன். பட் இப்ப என்னால இதுக்கு மூவ் ஆனனா மூவ் ஆக முடியாது. பிகாஸ் ஆ, நான் இத ஆ. இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. சோ இத முடிச்சிட்ட உடனே ஓகே. போற மாரி. ஆல்சோ இத ஃபைனலா நம்ம எப்படி பண்ணோம்னா, நோட்டிஃபை பண்ற மாரி பண்ணுவோம். ஓகே, ஓகே. இப்ப அதிலே டிக் காமிக்குது. இதெல்லாம் நம்ம முடிச்சிருக்கோம். சோ இது எல்லாமே நான் ஆ, மேண்டேட்டரியா குடுத்துருக்கேன். முடிச்சா இங்க போற ஓகே. மாரி. ஒண்ணு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆன் போர்ட் பண்றதுக்காக. சோ ஆன் ம், போர்டிங் ம். செக்லிஸ்ட் மாரி. ஓகேங்களா? ஓகே. சோ இதுக்கு வந்துக்கு பிரைமரியா நமக்கு என்ன வேணும்னா, ம், ம். ஒரு எக்ஸெல் பண்ணிருக்கேன். சோ டேட்டா ஸ்கீமா. சோ இதுதான் அது. ம், ம். சோ இங்க பாத்தீங்கன்னா 2 டேபிள் நம்ம கிரியேட் பண்றோம். ஒன் இஸ் ம். எம்ப்ளாயி ஆன்போர்டிங் அண்ட் அந்த டெசிக்னேஷன் தான் நான் ஒரு லுக்கப்பா நான் பண்ண போறேன். சோ ஓகே, எம்ப்ளாயி ஓகே. ஆன்போர்டிங் கலர் கோடிங் தெரியும் இல்லையா? ஒண்ணு இந்த ம், கிரீன் ம். வந்து ஹெச்ஆர்க்கு. ஹெச்ஆர் பண்ண வேண்டிய ஓகே. டேட்டா என்ட்ரி. இது வந்து ஆ. அட்மின் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இது மேனேஜர். அதுக்கப்புறம் டே 1ல இதெல்லாம் பண்ணிட்டாங்களான்னு ஃபைனல் ஓகே, வெரிஃபிகேஷன் நடக்கும். ஓகேங்களா? ஓகே, சோ இந்த ஓகே. எல்லா டேட்டாவையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா டேபிள் கிரியேட் பண்ணிடலாம். இந்த ஆ. டைப்போட. ஓகேங்களா? ஓகே, சோ ஓகே. இத கிரியேட் பண்ணிட்டு, இத வச்சு நம்ம ஒரு மாடல் ட்ரிவன் பேக் எண்ட்ல வச்சு மாடல் ட்ரிவன் கிரியேட் பண்ணி, அந்த ஃபார்ம்ஸ், வியூஸ் எப்படி மல்டிபிள் செக்ஷன்ஸ் வர வைக்கிறது, ஆஹா. அது எல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம்ஸ் அண்ட் வியூஸ் வந்தாலுமே, இப்போ ஒன் பை ஒன் போகுது இல்லையா? ஆ. அதுக்கு வந்து பிசினஸ் ப்ராசஸ் ஃப்ளோன்னு ஒண்ணு வேணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிசினஸ் ப்ராசஸ் ஃப்ளோனாலே நமக்கு பிசினஸ் எப்படி ப்ராசஸ் வந்து ஃப்ளோ எப்படி இருக்குன்றது தான். சோ அத வந்து ஒன் பை ஒன் தான் போணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே லாஸ்ட்க்கு போக முடியாது. இன் பிட்வீன் இருக்க ஸ்டெப்ஸ் பண்ணாதான் நான் ஆ. ஃபைனல் போ முடியாது. வெரிஃபிகேஷன் முடிப்பேன். சோ அதுக்காக ம். அந்த பிசினஸ் ப்ராசஸ் ஃப்ளோவையும் ம். நம்ம வந்து இந்த ஆப்போட இன்டிகிரேட் பண்ணுவோம். அது ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு. அது ஒரு ஃப்ளோ. இட்ஸ் ஆல்சோ லைக் நம்ம வந்து ஓகே. ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பவர் ஆட்டோமேட்லயே வச்சிருந்தாங்க. பவர் ஆட்டோமேட்குள்ள கிளவுட் ஃப்ளோ, டெஸ்க்டாப் ஃப்ளோ இருக்குமா? பிசினஸ் ப்ராசஸ் ஃப்ளோ ம், வச்சிருந்தாங்க. ம். பட் இப்ப பவர் ஆட்டோமேட்குள்ள இல்ல, சொல்யூஷன்லயே நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த பிசினஸ் ப்ராசஸ் ஃப்ளோவ. ம். ஓகே, சோ ஓகே. இதுதான் ஓவரால் ஐடியா. இப்ப அதுக்கு நீங்க என்னென்ன ஆக்சுவலி டிஃபரன்ஸ் நான் வந்து பிசினஸ் ப்ராசஸ் ஃப்ளோக்கும், இந்த அதர் ஃப்ளோக்கும்? ஆ பிசினஸ் ப்ராசஸ் ஃப்ளோன்றதுங்க ஒண்ணும் இல்லைங்க. இப்போ இங்க ம். வந்து இங்க ஸ்டேஜிங் குடுத்துருக்கேன்ல. ம், ம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அந்த மாரி. எனக்கு இந்த மாரி ஸ்டேஜிங் வேணும். சோ அந்த ஆ. ஸ்டேஜிங்ல என்னென்ன இன்புட் வரணும் அப்படின்றத வந்து நான் இந்த பிசினஸ் ப்ராசஸ்ல குடுத்துருப்பேன். அந்த பிசினஸ் ப்ராசஸ் ஃப்ளோவுல இந்த டேபிள் இருக்குல்ல, நான் இந்த டேபிள ஆ, பண்ணியிருப்பேன் டேட்டா ஆ. ஹவுஸ்ல. பேக் எண்ட்ல வந்து ஆஹஹ. அந்த பிசினஸ் ப்ராசஸ் ஃப்ளோனாலே ஒரு டேபிள் கேட்கும். எந்த டேபிள் குடுக்குறீங்கன்ட்டு. அந்த ஆ. டேபிள் நான் கனெக்ட் பண்ணிருவேன். இந்த டேபிள் பண்ண உடனே எனக்கு ஓகே. கனெக்ட் ஆயிடும். சோ ஆஹா. அதுல இருக்க காலம்ஸ் எல்லாமே எனக்கு காமிக்கும். நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அந்த பிசினஸ் ப்ராசஸ் ஃப்ளோவும் நான் காமிக்கிறேன். சோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ம். ஆ செகண்ட். சோ இங்க பாருங்க. இங்க நான் வந்து இது பண்ணது. சோ இதுல ப்ராசஸஸ்ன்னு இருக்கா? ஓகே, ஓகே. பிசினஸ் ப்ராசஸ் ஆஹஹஹ. கிரியேட் பண்ணா சிம்பிள் தான். ஒரு சொல்யூஷன் நம்ம வச்சிருக்கோமா, அதுல போயிட்டு ம், ஆ ம். ஆட்டோமேஷன் இருக்கா? அதுல ம், ப்ராசஸ் ம். பிசினஸ் ப்ராசஸ் அப்படி குடுத்தா ஓகே, கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஓகே. எப்படி நான் ஓகே. பண்ணியிருக்கேன்றது ம், அது ம். எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சோ தட் யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகே. இன்னைக்கு வந்து நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, ஆல்மோஸ்ட் நான் பண்ணி வச்சிருக்கேன். சோ உங்கள ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்லிட்டு நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒண்ணொண்ணா பண்ண ஆ. சொல்லிட்டு. ஓகே, ஓகேங்க. இன்ஸ்பிரேஷன்லேருந்து அதுக்கப்புறம் இத மேப் பண்றது எல்லாமே. ம், ம், ம். ஓகே, ஓகே. ஃபைன்.
அண்ட் பிட்வீன் டவுட்னா என்னோட ஸ்கிரீன்ல வந்து நான் அந்த ஆப் எப்படி இருக்குன்றது காமிக்கும். ஆ. ஸோ ஓகே, இதுதான் ஓகே. ஸோ இதுதான் அந்த பிசினஸ் ப்ராசஸ். ஓகே. ஒண்ணுமே இல்ல. இதுல வந்து இந்த ஆ. காம்போனன்ட்ஸ் இருக்கு. இதுல நமக்கு மெயினா தேவையானது இன்னைக்கு கண்டிஷன் எதுவுமே கிடையாது. ம், ம். ஸ்டேஜிங் ப்ராசஸ் அண்ட் அதுல வந்து ஃபியூ ஸ்டெப்ஸ் விச் மீன்ஸ் என்னென்ன டேட்டா என்டர் பண்ணணும். ஸ்டெப் பை ஆ, ஸ்டெப் ஆ. இது என்னென்ன பண்ணணும்ன்றது. ஸோ இது 2 தான் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஹெச்ஆருக்கு இத எப்படி நான் கனெக்ட் பண்றதுன்றது நான் உங்களுக்கு வந்து நீங்க பண்ணும்போது சொல்றேன். ஸோ ஓகே, ஓகே. இதுல ஒண்ணுமே இல்ல. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கு. அதுல வந்து நான் ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணுவேன். காம்போனன்ட்ஸ்குள்ள போயிட்டு ஸ்டெப்ஸ டிராக் அண்ட் ட்ராப் பண்ணுவேன். அந்த ஓகே. ஸ்டெப்ஸ்னா இங்க பாருங்க. கிளிக் பண்ண உடனே வருதா? ஆ ஆ, ஆ, டேட் ஆஃப் பர்த் வந்து காமிக்குது பாருங்க. நான் அங்க வந்து கிரியேட் பண்ணி காமிச்சிருந்தேன்ல. டேட் ஆஃப் பர்த், ஆ, ஆ, டெஸ்டினேஷன் ஆ. இதெல்லாம் ம், 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 ம். கார்ப்பரேட். ஸோ அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் இங்க காமிக்கும். நான் அத ஓகே, அப்படியே கிளிக் பண்ணி இங்க ஆட் பண்ணிட்டு வருவேன். அதுக்கப்புறம் ஓகே, இவர் முடிச்ச உடனே ஐடி அட்மின். அவருக்கு என்ன ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அத நான் இங்கேருந்து ஓகே. சூஸ் பண்ணி குடுக்கணும். ஸோ இந்த மாரி ம். முடிச்சேன்னா, இது ஒரு பிசினஸ் ப்ராசஸ் ஃப்ளோ. இத அப்ளை ஓகே. குடுத்துட்டு லாஸ்ட்ல வந்து நம்ம வந்து சேவ் குடுத்துறணும். அண்ட் இங்க ம், ம். ஆக்டிவேட்ன்னு இருக்கும். நான் இத ஆல்ரெடி ஆ, ஆக்டிவேட் ஆ. பண்ணியிருக்கதால எனக்கு சேவ் இருக்கு. இது ஓகே, ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் அன்டில் நீங்க ஆக்டிவேட் பண்ணாத வரைக்கும் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகாது. சோ இத ஓகே, ஆக்டிவேட் பண்றது ஓகே. இன்னொரு ஸ்டெப். ஓகேங்களா? ஓகே, சோ ஓகே. இது இப்படிதான் இருக்கும் ஒரு பிசினஸ் ப்ராசஸ் ஃப்ளோனா. இப்ப நார்மல் ஃப்ளோ வந்து ம். நமக்கு என்ன பண்ணும்னா, நம்ம ஏதோ ஒரு ட்ரிகர் பண்ணோம் அந்த மாரி பண்ணுவோம் இல்லையா? இது வந்து ம், எப்படி ம். ஃப்ளோன்றதே நம்ம வந்து ஒரு இந்த ஸ்டேஜ்ல இந்த ஸ்டேஜ் இந்த செட் ஆஃப் டேட்டா நம்ம வாங்குறோம். அந்த ம், மாரி. ம், ம். சோ இத வந்து நம்ம அதுகிட்ட குடுக்கும்போது, அந்த ஃபார்ம ஒன்ஸ் இவங்க முடிச்சா அவங்களுக்கு போகும். ஒன்ஸ் இவங்க முடிச்சா ம். அவங்களுக்கு போகுன்ற அந்த கண்டிஷனா இத வந்து ஃபார்ம் பண்ணும். ஏன்னா ஸ்டேஜிங்கா நம்ம பிரிச்சுட்டோம். இது ஒரு ஸ்டேஜ், இது ஒரு ஸ்டேஜ், இது ஒரு ஸ்டேஜ், இது ஒரு ஸ்டேஜ். இதுலயுமே நான் ஓகே. ரெக்வயர்டா இல்லையா ஆ நம்ம அங்க வந்து டேட்டா என்ட்ரி ரெக்வயர்டா இல்லையான்னு குடுப்போம் இல்லையா? இதுல வந்து நம்ம ஆ, குடுக்கலாம். வந்து ஆ. ஓகே. மெசேஜ் வாங்கலேன். இப்ப நான் அட்மின் நோட் வந்து ரெக்வயர்டா குடுக்கல. நோட் வந்து அவங்க இருந்ததுன்னா அடிஷனல் நோட் குடுக்கலாம். இல்ல டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது வேணும்னா குடுக்கலாம். இல்ல வேண்டாம். இப்ப வந்து ஓகே. ஒரு இமெயில் இட் இஸ் மேண்டேட்டரி டூ கிவ் இமெயில். சோ அத நான் ரெக்வயர்டுன்னு மாத்துறேன். இப்போ இதெல்லாம் ரெக்வயர்ட் அங்க லாஜிக். இப்ப சோ டேபிள் அவர் வந்து ரெக்வயர்டா இருக்கு. இங்க வந்து நம்ம அத நாட் ரெக்வயர்டாவும் மாத்த முடியுமா? ஆ ஆக்சுவலி நீங்க இங்க மாத்துறது தான் ஃபைனல் ரெப்ளிகாவா வரும். ஏன்னா நம்ம இத பேஸ் பண்ணி தான் அந்த கனெக்ட்டே பண்ணிருவோம். இதுலயே அந்த டேபிள் கனெக்ட் ஆயி தான் இப்ப வருது. புரியுதுங்களா? ஓகே, அந்த டேபிள்ல ஓகே. இருக்க ஃபீல்ட்ஸ தான் இங்க காமிக்குது. சோ ஆ. நீங்க இங்க ரெக்வயர்டுன்னு குடுத்துட்டீங்கன்னா, உங்க ஸ்கிரீன்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும்போது, இத போடலன்னா அது மூவ் ஆகாது. இல்ல சோ அது இதுதான் ஓகேங்க. நான் ஃபைனல் வைஸ் வேலிடேஷன். வெர்சா கண்டிஷன் கேட்கிறேன். அது பண்ண முடியுமா? ஐ மீன் அங்க பண்ணா ரெக்வயர்ட் என்ன பட் ஆகும்னா, நான் இங்க என்ன நாட் சொல்றேன்னா, ரெக்வயர்ட். ஓவர் ரைட் ஆயிடும்ன்றேன். ஓவர் ரைட் ஆகும்ன்னு சொல்றேன் நானு. ஓ! புரியுதுங்களா? ஓகே. நீங்க அங்க வந்து குடுப்பீங்க. இங்க வந்து நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா, சோ அது ஓவர் ரைட் ஆயிடும். இதுதான் இதுவும் என்ன அதோட பேக் எண்ட தான் இங்கேயும் கனெக்ட் பண்ணிருக்கோம். சரி ரெக்வயர்டுன்னு ஓகே, ஓகே. குடுத்துட்டீங்கன்னா, இங்க ரெக்வயர்ட்னா இப்ப மேண்டேட்டரி. சோ அது இருந்தா தான் மூவ் ஆன் ஆகும். இப்ப அட்மின் ஓகே. டோன்ட் ரெக்வயர்ட் பண்ணல. சோ அது வந்து ஆ. நான் குடுக்கலனாலுமே அந்த ஸ்டெப் வந்து இங்க ஆ இந்த பிசினஸ் ப்ராசஸ் ஃப்ளோ சோ இப்ப நான் வந்து அந்த சொல்யூஷன் ஆப் காமிச்சேன் இல்லையா? ம், ம், ம். அதுல போயிட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, ஓகே. சோ இதுதான் இன்னைக்கு ஒரு 2 டேபிள் கிரியேட் பண்ணி, ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, இந்த ஃபார்ம் வியூக்கு எப்படி கொண்டு வரலான்ற ஐடியா கொண்டு வரலாம் இன்னைக்கு. ஓகே, சரிங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு பவர் ஆட்டோமேட்டோட மிச்ச ஃப்ளோஸ்லாம் தெரியுமா? ஐ மீன் மிச்ச டைப்ஸ் என்னென்ன இருக்கு? ஆ இந்த இன்ஸ்டன்ட் தெரியும். ஃப்ளோ, ஸ்கெட்யூல்டு ஃப்ளோ, ஆட்டோமேட்டட் அது கேட்கிறீங்களா? அத பத்திலாம் உங்களுக்கு தெரியும்ல. ஆ, 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 ஆ. ஆ யாஹ் So லைக் அதெல்லாமும் நம்ம வந்து பேசிக்கா தெரியுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. ம். ஓகே. அதுவுமே ம். நம்ம வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்குலாம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ற மாரி இருக்கும்? இப்ப வந்து நான் ஒரு ஈவென்ட் பேஸ்ட் பண்ணணும். இப்ப ம். வந்து ஒன்ஸ் இந்த ஸ்டேஜிங் வந்து ஹெச்ஆர் முடிச்சுட்டாங்கன்னு அப்டேட் கண்டிஷன் ஆகுதுன்னா, ஃப்ளோ. அந்த அந்த ஃப்ளோ பேர் வந்து ஆட்டோமேட்டட் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஆ ஓகே, ஓகே. ஆட்டோமேட்டட். ஆ, ஈவென்ட் ஆ, பேஸ்ட் வந்து ஆட்டோமேட்டட் ஃப்ளோ. இன்ஸ்டன்ட் ஃப்ளோனா நம்ம ஆன் கிளிக். இப்ப நான் ஆ, ரன்னு கிளிக் பண்ணேன்னா வரா மாரி. ஆ, ஆ, ஆ. ஸ்கெட்யூல் ஃப்ளோ உங்களுக்கு தெரியும். என்ன ஆ டியூரேஷன் அந்த டைம் ரெக்கரன்ஸ் பேஸ் பண்ணி ம், வர்றது. ம், ம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் சினாரியோக்கு வி ஷுட் கோ ஃபார் ஆட்டோமேட்டட் தான். ஆட்டோமேட்டட். ஓகே, விச் இஸ் எ ஓகே. ஈவென்ட் பேஸ்ட் ஃப்ளோ. ஒன்ஸ் த ம், ம். டேட்டா டேபிள்ல இந்த இது வந்து அப்டேட் ஆச்சுன்னா இத பண்ணு. நம்ம நெறைய ஓகே, இடத்துல பார்த்திருப்போம். ஒரு இமெயில் வந்துச்சுன்னா, நீ வந்து திருப்பி இந்த ஒரு அப்ரூவல் ஃப்ளோ போடு. இல்ல ம். வந்து ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல இது அப்டேட் ஆச்சுன்னா, நீ இத பண்ணு. சோ அது வந்து விச் இஸ் ஓகே, எ ஆட்டோமேட்டட் ஃப்ளோ. கிளவுட் ஓகே. ஃப்ளோல இந்த டைப். இது ஒன் ஆஃப் ஆ, த ஆ. டைப். ஓகே. ஓகேங்களா? ம். சோ அது ஒரு பேசிக் ஓவர்வியூ. ஓகே. அண்ட் நம்ம டெஸ்க்டாப் ஃப்ளோல இந்த மாரி டைப் கிடையாது. விச் மீன்ஸ் நம்ம ஸ்கெட்யூல் பண்றதோ, ம், ம். ஆ இது மாரி பண்ண முடியாது. ஸ்கெட்யூல் பண்றதுலாம். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, கிளவுட் ஃப்ளோல போயிட்டு டெஸ்க்டாப் ஃப்ளோவ ட்ரிகர் பண்ணுவோம். இப்ப ஓகே. எனக்கு
டெஸ்க்டாப் ஃப்ளோ எப்ப போவோம்னா, நமக்கு வந்து யூஐ பேஸ்ட் இந்த லெகசி ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா? நம்ம ஆப்ஸா நம்ம சிஸ்டம்ல இருக்கும். அந்த மாரி இருக்கிறதுக்குலாம் மோஸ்ட்லி வந்து டெஸ்க்டாப் பேஸ்டு ஆட்டோமேஷனுக்கு போவோம். ஓகே. அதாவது சூப்பர் ஆப் ஆப்ஸ் வந்து பேஸ் பண்ண ஆப்ல. சிஸ்டம்ல இருக்கிறது. ஓகே. ஆ. அண்ட் லெகசி ஆப்ஸ்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, அதுக்கு வந்து ஏபிஐ இல்லாம இருக்கும் நமக்கு. ஸோ ஓகே. அதனால நம்ம வந்து ம், கஸ்டம் ம். கனெக்டர்ஸ் போட்டு பண்ற மாரி, அந்த மாரி இருக்கிறதுக்கு நம்ம வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். டெஸ்க்டாப் ஆர்க்கியே போயிடுவோம். ஓகே. கிளவுட் ஃப்ளோ எப்பன்னா வெப் பேஸ்டு நம்ம பண்ணும்போது பண்ணுவோம். ஆ, ஆ. பட் டெஸ்க்டாப்ல இது பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா, டெஸ்க்டாப்லயும் நம்ம பண்ணலாம். குரோம் அட்டாச் பண்ணி டெஸ்க்டாப்லயுமே பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ். நீங்க உங்களுக்கு டெஸ்க்டாப்பே ஓகே. உங்களுக்கு வந்து நீட் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அவங்க குடுக்குற ம், ம். கிரைட்டீரியா எல்லாமே உங்களால புரியுது. டெஸ்க்டாப் உங்களுக்கு டெஸ்க்டாப் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்குன்னா, நீங்க அதிலேயே பண்ணலாம். என்ன இந்த ட்ரிக்கருக்கு மட்டும் இப்ப வந்து எனக்கு ஷெட்யூல் பண்ணணும். இன்னன்னைக்கு நான் ட்ரிகர் பண்ணணும்ன்றதுக்கு மட்டும் நீங்க யூல் பி டிபெண்டன்ட் ஆன் த கிளவுட் ஃப்ளோ. அங்க கிளவுட் ஃப்ளோல வந்து ரன் அ டெஸ்க்டாப் ஃப்ளோன்னு ஒரு ஆக்ஷன் இருக்கும். அத வச்சு நீங்க இங்க ட்ரிகர் பண்ற மாரி இருக்கும். ஓகே, சோ ஓகே. அதுதான் ம். மெயினா. ஓகேங்க. சோ இப்ப நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா உங்க பவர் ஆட்டோமேட்டோடது? ஓகே. இருங்க நான் லாகின் பண்ணிக்கிறேன். யா ஷூர். ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? இல்ல, இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. நான் லாகின் பண்ண ட்ரை பண்றேன். ம். ஓகே, ஓகே. விசிபிளா இருக்குங்களா? ஆ. ம். ஓகே. ஸோ ஸோ நான் அன்னைக்கு ஆக்சுவலி ஒரு சொல்யூஷன் நான் கிரியேட் பண்ணேன். ஒரு ம். டெவலப்பர் என்விரான்மென்ட் கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் அ அதுல சொல்யூஷன் கிரியேட் பண்ணேன். இந்த டெஸ்டிங் டேபிள் அப்படின்றது கிரியேட் பண்ணேன். இங்க ஆக்சுவலி ரீநேமிங் இல்லைங்களா? நம்ம சொல்யூஷன்க்கான ரீநேமு. எடிட் குடுங்க. எடிட் குடுத்தா சொல்யூஷன் உள்ள தான் போச்சு. அது அதோட ஃபீச்சர்ஸ் காட்டல. லைக் இத எடிட் பண்றதுக்கு. நான் அத பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த மீன் டைம் நீங்க என்ன பண்ணுங்க 2 டேபிள் கிரியேட் பண்ணுவோம். இப்ப நம்ம வந்து ம். சோ வந்து ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப ஒரு புது சொல்யூஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஓகே. ஆப்.
ஆ. எம்ப்ளாயி ஆன்போர்டிங் அந்த மாதிரி. ஓகேங்க. சாரி டூ இன்டரப்ட். ஒரே ஒரு இது செக் பண்ணணும்னு நெனச்சேன். இதுல இப்போ நம்ம ரிமூவ் குடுக்கும்போது 2 ஆப்ஷன் வருது இல்லைங்களா? ரிமூவ் ஃப்ரம் சொல்யூஷன், ஆ, டெலீட் ஃப்ரம் ஆமா. என்விரான்மென்ட். அண்ட் ஸோ த அது என்விரான்மென்ட். அதுக்கான டிஃபரன்ஸ் சொல்லுங்களேன். ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து நம்ம என்விரான்மென்ட் வந்து இஸ் அ பிக்கர் பிக்சர். ம், ம், என்விரான்மென்ட்ல ம். நம்ம மல்டிபிள் சொல்யூஷன் கிரியேட் பண்றோமா? ம், இந்த என்விரான்மென்ட்ல இப்ப நீங்க இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து இந்த சொல்யூஷன்ல இருந்து வெளியில போணுமா? இல்ல இந்த என்விரான்மென்ட் விட்டே போயிடணுமா? ம், விச் மீன்ஸ் பெர்மனன்ட்டா டெலீட் பண்ணணுமா? என்விரான்மென்ட் இப்ப நீங்க இத ரிமூவ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, ம், ரிமூவ் ம், ஃப்ரம் திஸ் சொல்யூஷன் குடுத்தா இட் வில் பி தேர் இன் த என்விரான்மென்ட் ம். பட் நாட் இன்சைட் யுவர் சொல்யூஷன். ஓகே. சொல்யூஷன்க்குள்ள இருக்காது. பட் என்விரான்மென்ட்குள்ள சர்ச் பண்ணீங்கன்னா அது அங்க தான் இருக்கும். இதே டெலிட் குடுத்துட்டீங்கன்னா, அந்த என்விரான்மென்ட்ல இருக்கவே இருக்காது. பெர்மனன்ட் டெலிட் ஓகே. மாரி. சோ ஓகே, இட்ஸ் ஓகே, லைக் ஓகே. மூவிங் திஸ் அவுட் ஃப்ரம் யுவர் சொல்யூஷன் டூ என்விரான்மென்ட்க்கு மூவ் பண்ற மாரி. ஆ, ஆ. இந்த ரிமூவ் சொல்யூஷன். ஓகே. அ இப்போ ரிமூவ் இப்ப ஃப்ரம் தி வந்து நம்ம சொல்யூஷன் இது குடுத்தா அது ரிமூவ் பண்ணிட்டோம்னா, ஜஸ்ட் இப்ப இந்த சொல்யூஷன்க்குள்ள இருக்காது. பட் அந்த நார்மல் ஆப்ஸ்க்குள்ள இது இருக்குங்களா? ஐ மீன் இன்னொரு ஒரு ஆப்க்குள்ள ஆப் இருக்காது. செக்ஷன் இருக்குல்ல. என்விரான்மென்ட்குள்ள இருக்கும். ஓகே. அ ஜஸ்ட் அ மினிட். அது என்விரான்மென்ட்ன்றது வந்து என்விரான்மென்ட் இருந்து அந்த ஹோம் ஸ்கிரீன்ல ஆ. நீங்க ஃபுல்லா போனீங்கன்னா, இந்த இந்த இப்ப இந்த அதுல ஆப்ஸ் வந்து சொல்றீங்களா? அந்த மாரி இருக்குல்ல. இங்க டேபிள் இருக்குல்ல. இப்ப அது ஒரு ஆ, ஆ. டேபிள்னா, அது இங்க கீழ வாங்க. அந்த டேபிள்ல வந்து அந்த டேபிள் நேம் இருக்கும். இங்க ஓகே, இப்ப ஓகே, நீங்க ஓகே. டெலிட் பண்றது ஒரு டேபிள்னா, அந்த ஆ, ஆ, ஆ. டேபிள்ல லிஸ்ட் ஆயிருக்கும். இந்த கஸ்டம்க்குள்ள. நம்ம வந்து அது ஒரு ஓகே. கஸ்டம் டேபிளா நம்ம கிரியேட் ம், ம், பண்றோம்னா. ம். பட் அந்த சொல்யூஷன்ல ஓகே. இருந்து வெளியில வந்துருக்கும். அதுக்குள்ள போய் தேடுனீங்கன்னா அது இருக்காது. ஓகே, அதான் ஓகே. டிஃபரன்ஸ். ஓகேங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. நம்ம இப்ப ஒரு நியூ சொல்யூஷனே கிரியேட் பண்ணிக்கலாம். ம். எம்ப்ளாயி ஆன்போர்டிங் அந்த மாரி. ம். ஓகே. ஆ, ஆக்சுவலி நீங்க ரீநேம் கேட்டீங்கல்ல. ஆ. செட்டிங்ஸ்ல இருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம். அந்த எலிப்சிஸ் 3 டாட். அதுல போயிட்டு லாஸ்ட்ல ஓகே. செட்டிங் ஆப்ஷன் இருக்கு. ஆ, ஓகே. அதுல வந்து ஆப் நேம் கேட்குது பாருங்க. ஆ, டிஸ்ப்ளே நேம். அதுல ஓகே, ஓகே. ஆ, ஓகேங்க. ஓகே, ஓகே. ஓகே, ஃபைன். ஓகே. ஓகே. ஸோ ஓகே. நியூ சொல்யூஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். புது பப்ளிஷர் கூட கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆ. ம். ஓகே. பப்ளிஷர் வேண்டாம். நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கிறதே ஃபைன். ம், ம், ம். ம். ஓகே. ம். நீங்க இன்கேஸ் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா, இத ஹைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அந்த செக்ஷன் வேணாம்னா. மூவ் பண்ணிட்டு இருக்கு. ஆ, அதுதான். அந்த பேக் சென்டர் டூ சென்டர். டேப்புங்களா? அது பேக் டூ டேபா? மினிமைஸ் பண்ற ஆப்ஷன் இல்லையா? இருக்குமே. மேபி டிராக் டு ரீசைஸ். சரி, ஓகே. அப்ப ம். ஒரு சரி. கார்னர் வச்சுக்கோங்க. இது பண்ணு. அந்த பாட்டம் பாட்டம் மோஸ்ட்ல கீழ வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே. யாஹ்! சோ இப்ப ஓகே. நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? 2 டேபிள். டேபிள் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போறோம். ஒரு மாடல் ட்ரிவன் ம். ஆப் கிரியேட் பண்றதுக்காக. ஓகே. 2 டேபிள் நேம் வந்து நான் சொல்றேன். ஒண்ணு வந்து டெசிக்னேஷன். அது வந்து லுக்கப் டேபிள்ஸ் ஒண்ணு. ஆ, ஒண்ணு வந்து ஆ. நார்மல் எம்ப்ளாயி டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஃபில் பண்ண ம், போற ம். டீடைல்ஸ். ஒண்ணு வந்து ஓகே, எம்ப்ளாயி வச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து டெசிக்னேஷன் வச்சுக்கோங்க. ஓகே. சோ இப்ப வந்து அ அந்த ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் ப்ராப்பர்ட்டீஸ்ங்களா? இல்ல நார்மல் டேபிளுங்களா? அட்வான்ஸ். அன்னைக்கு சொன்னேன்ல, ஓ. அட்வான்ஸ்ல ஆ, தான் எல்லா ஓ. ஃபீச்சர்ஸுமே எனேபிள் ஆயிருக்கும். இப்ப வர ஓகே. ரீசென்ட் எல்லாம். ம், ம். சோ ஓகே, ஓகே. அட்வான்ஸ் குடுத்துருங்க. ஆ. அதுல வந்து இந்த குட்டி டேபிள் விச் மீன்ஸ் அந்த டெசிக்னேஷன் டேபிள் நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஓ. டெசிக்னேஷன் குடுத்துக்கோங்க. டெஸ்டினேஷன். ஓகே. பிரைமரி ம். காலம் வந்து டெசிக்னேஷன் நேம் குடுத்துக்கோங்க. அந்த கிளிக் பண்ணுங்க அந்த டேப். ஆ. சோ அத வந்து ஒரு டெசிக்னேஷன் நேம் மாத்திக்கோங்க. இல்ல வந்து ஜாப் ரோல் உங்களுக்கு என்ன இது வந்து ஓ. ஹெட்டர் கரெக்ட்டா இருக்குமோ அது குடுத்துக்கலாம். ஆ, ஓகே. டெசிக்னேஷன் இருந்தால ஓகே தான். ஓகே. ம். ம். டன்.
சோ இப்ப இது வந்து எடிட் பண்ணுங்க. ம். எடிட். அதுல போயிட்டு நம்ம இப்போ ஒரு 2 காலம் மட்டும் ஆட் பண்ணலாம். ஒண்ணு வந்து நம்ம ஆல்ரெடி டெசிக்னேஷன் குடுத்துட்டோம். இன்னொன்னு வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ரேஞ்ச்க்கு அந்த டெசிக்னேஷனுக்கு என்ன மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற மாரி ஒரு காலமும். ஓகே. இன்னொன்னு வந்து அதோட டிஸ்கிரிப்ஷன், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மாரி. ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னும்போது கண்டிப்பா இட்ஸ் எ நம்பர். நீங்க நம்பர் குடுத்துட்டு ஓல்ட் குடுத்துருங்க கீழ ஃபார்மேட்ல. ஓகே. அதே வந்து ஷோ இதுல ஏதாவது ஆ இதுல என்னது? நன் தான். இப்ப நம்ம நான் வந்து அது ஒரு டியூரேஷன்லாம் எதுவும் கிடையாது நமக்கு. இட்ஸ் எ ம். ஹோல் நம்பர். அது வந்து ஃபார்மேட் கிடையாது. ஓகே. இதுல வந்து கால்குலேட்டட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, பிஹேவியர்ல. ம், 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 ம். அத எப்ப நம்ம இது பண்ணுவோம்னா, கால்குலேட்டட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் ஃப்ரீக்வென்ட்டா. ஆ, ஆ ஏதோ ஒரு புரியுதுங்க. ஃபார்முலாஸ் வர மாரி கால்குலேட் இருக்கிறது. ஃபார்முலாஸ் யூஸ் பண்ற மாரி, ஆனா ஒரு கால்குலேஷன் பாப்அப் மாரி ஒண்ணு ஆ, ஓப்பன் பண்ணும். இஃப் எல்ஸ் வச்சு. அத வச்சு நம்ம ஓகே. பண்ணுவோம். ஃபார் ஓ எக்ஸாம்பிள் இப்ப ஆல்ரெடி ஒரு டேட் ஆஃப் இன்டர்வியூ வந்திருக்கு. இஸ் ம். நாட் எம்ப்டின்னா நான் வந்து இப்ப டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து +30 டேஸ் குடுக்குறேன். அந்த மாரி டைனமிக்கா ஓகே, பண்றதுக்காக கால்குலேட்டட் காலம்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் எ ஸ்டாட்டிக் வேல்யூ சிம்பிள் தான். ஸோ ம்ஹ்ம். ஓகே, போட்டுருக்காது. ஓகே, அடுத்து வந்து ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மாரி டிஸ்கிரிப்ஷன் ஒண்ணு ஒரு காலம் கிரியேட் ஓகே, பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. இது வந்து மல்டி லைன் டெக்ஸ்ட்டா? அப்படி இருக்கா இதுல? ஆ இருக்கு. டெக்ஸ்ட்ல ஆ ஆ ரி ஆ ரிச் கீழ லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. ஓகே. பிளெயின் அத டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் ஓகே. குடுத்துருங்க. ஆ ஆ. அவ்வளோதான். இது இதுவும் மேண்டேட்டரி குடுத்தீங்களா? இது நீங்க இங்க குடுக்கலனாலுமே பிரச்சனை இல்ல. நம்ம வந்து இந்த ஆ, பிசினஸ் ப்ராசஸ் லாஸ்ட்ல கிரியேட் பண்ணுவோம்ல. அங்க அதுல வந்து குடுத்துக்கலாம். ரெக்வயர்ட் மாத்திடலாம் எல்லாமே. ஓகே, ஓகே. ஆ ஓகே. ஸோ நான் இது எடிட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ நேம், டெசிக்னேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். இதுல இது ஆக்சுவலி ஆ என்னங்க? இது வந்து அந்த ஐடியா. டெசிக்னேஷன் யூனிக் ஐடென்டிஃபையர் நான் சொன்னேன்ல. ஒரு ஆ, டேபிள்க்குமே அது ஒரு ஐடென்டிஃபையர் கிரியேட் பண்ணுவோன்ட்டு. அது நமக்கு தேவையில்ல. ஓகே. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ நான் இத அப்படியே எடிட் பண்ணிக்கிறேன். அது வந்து ஆட்டோ கிரியேட்டட் தான். ஓகே, ஓகே, ஓகே. அதுல நீங்க டைப் வேணா பார்த்தீங்கன்னா காமிக்கும். யூனிக் ஐடென்டிஃபையர் அப்டின்ட்டு. டேட்டா ஓ டைப் காமிக்கும். நீங்க அது ஓகே. ஓகே, ஓகேங்க. இப்ப இது இது இங்கேயே சேவ் பண்ணுமா? இல்ல நான் ஜஸ்ட் பேக் வந்து ஓகேவா? லைக் இந்த காலம்ஸ் தான் இருக்கணும்ன்றது. இந்த காலம் இருக்கட்டும். இப்போ ஒரு ஆ, அந்த டெசிக்னேஷன் மட்டும் ஒரு 4 டிராப் டவுன் செக் இத ஃபில் பண்ணிடலாம். ஜஸ்ட் டேட்டா மட்டும். ஓகே, ஓகே, ஒரு ஓகே. ரேண்டம் டேட்டா நீங்களே கூட ஃபில் பண்ணுங்க. ஒரு 4 ரோல் பவர் பிளாட்ஃபார்ம், ஆர்பிஐ டெவலப்பர் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச எஸ்ஏபி இல்ல ஆ ஆ, சம்திங். ஓகே, ஜஸ்ட் ரேண்டம் டேட்டா கூட இருக்கலாம். எது வேணாலும். ஓகே. ம். உங்களுக்கு இந்த மாரி கிளாஸ்லயே நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணா ஓகே தானே? ஆ எனக்கு ஏன்னா எனக்கு நிஜமா டைம் இல்லைங்க. அடுத்து லைக் பாப்பா இருக்கனால என்னால அதனால தனியா வொர்க் அவுட்டே பண்ணி பார்க்க முடியல. ஸோ அதனால எனக்கு இது 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 பண்ணா எனக்கு ஈஸி. ஸோ தட் இப்ப இப்ப இதுல வந்து நம்ம பண்ணதுக்கப்புறம் நான் ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணி பார்த்து இஷ்யூ வந்தா கூட நான் ChatGPT கிட்ட கேட்பேன். பட் நானாவே இத உட்கார்ந்து ம். பண்றது ரொம்ப ரேர் தான். புரியுது. ம். ஓகே. ஒரு 3 ரோல்ஸ் போட்டுக்கோங்க. ஆ, இட்ஸ் ஃபைன். ஓகே. ஓகே. இப்ப ம். வந்து இது முடிச்சாச்சு. ஓகே. சோ இதுல வந்து ஆ பேக் ம். குடுத்துருங்க. ம். சோ பேக் குடுத்துட்டோமா? இதுல ம். வந்து ம். இங்க மேல உங்களுக்கு டேட்டா எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு ஒரு பாக்ஸ் தெரியுது பாருங்களேன். இந்த எடிட் பட்டனுக்கு மேல. எடிட் பட்டனுக்கு மேல. இந்த எடிட் தானே மேல சொல்றீங்க? கஸ்டமைசேஷனுக்கு அடுத்த டேப். அதுக்கு மேல பாருங்க. 2 ஆ. பாக்ஸா இருக்குல்ல ஃபுல்லா. ஆ, அதுல லெஃப்ட் ஆஹா. சைட்ல அடுத்த பாக்ஸ். அதுல ஃபார்ம்ஸ், வியூஸ் இருக்கா? ஆ, ஆ, ஆ. இப்ப ஆ, வந்து ஆ. அந்த அத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா, ஓகே. இதுதான் வந்து நமக்கு ஃபார்ம்ஸா, வியூஸானா என்னன்னா, இப்ப வியூ எப்படின்னா, நம்ப என்டர் பண்ண டேட்டா வந்து நமக்கு ஒரு ரோ பை ரோ காமிக்கும்ல. ம்.
இப்ப நீங்க வந்து 3 குடுத்திருக்கீங்களா? வியூக்குள்ள போங்களேன். ம், ம். ஆக்டிவ் டெசிக்னேஷன்ஸ் குடுங்க. அந்த ஆக்டிவ் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட். ம், அந்த ம், ம். ஆக்டிவானது ஓகே. அதுதான் போடணும் நம்ம. ம், ம். பட் பாருங்க டெசிக்னேஷன் மட்டும் தான் இருக்கு. அந்த பிரைமரி காலம் தான் இருக்கு. ஓகே. ம். சோ இந்த மாரி தான் நம்ம ஆப்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும். சோ இத நம்ம ஃபர்ஸ்ட் ஓகே. மாடிஃபை பண்ணணும். வியூஸயுமே, ஆஹஹ. ஃபார்ம்ஸயுமே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மாடிஃபை பண்ணணும். கஸ்டமைஸ் பண்ணணும். ஐ மீன் ஓகே. அந்த மத்த ஃபீல்ட்ஸ் எல்லாமும் காமிக்கிற மாரி. சோ இங்க ம், ம், லெஃப்ட்ல ம். உங்களுக்கு காலம்ஸ் காமிக்குது இல்லையா? ஆ. அதுல டைரக்ட்டா சூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க அந்த ஃபில்டர் வந்து கஸ்டம் குடுத்துக்கோங்க. ஈஸியா இருக்கும். தேடாம இருக்கலாம். மேல ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கா? அந்த லெஃப்ட்ல தான். ஆ. ம். அது கஸ்டம் ஓகே. குடுத்துக்கோங்க. ஆ. சோ தட் ஓகே, நீங்க ஓகே. பண்ணது மட்டும். அது 2த்தையும் ஆட் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டா அது ஆட் ஆயிடும். டிராக் அண்ட் டிராகும் ட்ராப் இருக்கு. ஜஸ்ட் கிளிக் பண்ணாலுமே ஆ, வரும். ஓ ஆ. இந்த ஓகே. கிரியேட்டட் ஆ. ஒன் வந்து ரிமூவ் குடுத்துருங்க. வி டோன்ட் நீட் தட். ஓகே. ஆ. ம். ரிமூவ் லாஸ்ட் பட்டன் குடுத்தா. ம். ஓகே. சோ இது வந்து இங்க வந்து நீங்க இத சேவ் அண்ட் பப்ளிஷ் குடுத்துருங்க. சோ தட் இதுதான் வியூவா இருக்கும். ஓகே, ஓகே. இல்லன்னா நமக்கு ஆப்ல வந்து நம்ம இத எங்கேயா யூஸ் பண்றோம்னா, அந்த பிரைமரி காலம் மட்டும் காமிக்கும். ஓ! நம்ம போட்ட ஓகே. டிஸ்கிரிப்ஷனோ இல்ல மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் அது வராது. சோ இதே ஓகே, வந்து ஓகே. ஃபார்ம்லயும் நம்ம வந்து ஆ இதோட ஃபார்ம் வியூக்கும் போலாம். ஓகே. இப்ப நம்ம பண்ணது அ வியூஸ் இல்லைங்களா? வியூஸ். இதுல என்ன இதோட டிஃபரன்ஷியேட் ஃபார்ம்க்கு போணும். இருக்கு? லைக் இவ்ளோ வியூஸ் இருக்கு. அதனால கேட்கிறேன். ஆ அந்த வியூஸ் எதுவுமே நம்ம யூஸே பண்ண மாட்டோம் ஆக்சுவலி. இந்த ஓ! ஆக்டிவ் வியூ தான் நமக்கு வந்து ஆப்ல ஆ, வந்து ஆ. ரெஸ்பெக்ட் ஆகும். ஓகே, ஓகே. ஸோ ஃபைன். அடுத்து ஆக்டிவோட ஃபார்ம்ஸ்க்கு போணும். ஃபார்ம்ஸ்ல. ம். இந்த ஃபார்ம்ஸ். ஓகே. ம். ம். இதுலயும் குயிக் வியூங்களா? இல்ல மெயினா? ஒரு நிமிஷம் எனக்கு ஆ அதுல மெயின் ஃபார்ம் தான் போணும். ஓகே. 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 ஸோ மெயின் இதுலயும் ஃபார்ம்லயும் பாருங்க. அதே அதே பிரைமரி காலம் இஷ்யூஸ் தான். ஆ, ஆ. ஸோ ஓகே. இதுலயும் வந்து நீங்க ஆட் பண்ணலாம். இதுல இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம வந்து பண்ணுவோம். அந்த பெரிய டேபிள்ல நம்ம பண்ணுவோம். இதுலயும் நான் ஜஸ்ட் ஆ, சொல்றேன். ஆ. இப்ப இந்த ஓனர் வந்து ஓகே. இருக்கா? ஓனர் வந்து ம், எனக்கு இங்க ம், ம். வேணாம். ஹெடர்ல வந்தா ஓகே ம். அப்டின்னா, நீங்க ஓனர் வந்து ஹெடர்ல அப்டியே டிராக் பண்ணி விட்டுருங்க. ம். ஆ ஹெடர்ல மேல மேல நியூ டெசிக்னேஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல ரைட் கார்னர் எடுத்துட்டு போய் விட்டுருங்க. மேல தானங்க இருக்கு. இதுக்கும் மேல எப்படி கேட்கிறீங்க எனக்கு புரியல. மேல் அதுக்கும் மேல நியூ டெசிக்னேஷன் அந்த ஜெனரல் டேப்ஸ்லாம் ஆ, இருக்குல்ல, ஆ. அந்த ஓகே, ஓகே, இடத்துல ஓகே. ரைட் கார்னர்ல அங்க விட்டுருங்க. டிராக் பண்ணி அந்த ரைட் மோஸ்ட் கார்னர்ல விட்டுருங்க. போதா? ஆ. ஆ, ஆ. ஓகே. சோ இப்ப ம். இந்த மாரி வியூஸ் நம்ம வந்து மாத்திக்கலாம். இதுல ம், வந்து ம், ம். லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு பாருங்களேன். டேபிள் ம். காலம்ஸ்ல அந்த ஹாம்பர்கர் சிம்பல் அதெல்லாம் இருக்குல்ல. லெஃப்ட் மோஸ்ட் கார்னர். லெஃப்ட். ஓகே. இது. ஆ. சோ ம். அதுக்குள்ள ம். வாங்க. இப்ப இதுல வந்து ஓகே. காம்போனன்ட்ஸ் பாருங்களேன். ஆஹா. ப்ரிவியூனா ஓகே. நம்ம காமிக்கும்ல. இந்த ஆப்லயே நம்ம வந்து ஆ. என்னென்ன கிரியேட் பண்றோமோ, அதே மாரி ஹைரார்கி மாரி காமிக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு. சோ ஓகே. இந்த ட்ரிவ்யூ பாருங்க ஃபர்ஸ்ட். ஆ. ப்ரிவியூல என்ன இருக்கு? ஒரு ஹெடர் இருக்கு. ஆ. அதுக்கப்புறம் ஜெனரல் கீழ என்னென்ன இருக்கு? நம்மளோடது இருக்கு. ஒரு ம், ஃபூட்டர் ம், வந்து ம். கீழ இருக்கு. ஜஸ்ட் அதுல எதுவுமே ஸ்க்ரால் பார் மட்டும் தான் இருக்கு. நம்ம வந்து மல்டிபிள் பேஜ் குடுத்தா அந்த பேஜர்லாம் வரும். ஓகே, இந்த ஓகே, நம்ம ஓகே. செலக்ஷன் பண்ணுவோம்ல, அப்ப வந்து அது வரும். ஓகே. ஆஹாஹாஹா. இப்ப இதுல நம்ம வந்து ஆட் எதுவும் பண்ணல. இந்த ஜெனரல வந்து எலாபரேட் பண்ணுங்களேன். ஐ மீன் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்களேன். ம். சோ அகைன் ஒரு ஜெனரல் இருக்கு. அதுல வந்து 3 இந்த டெசிக்னேஷன் அதெல்லாம் இருக்கு. இப்ப இன் கேஸ் ஓகே. எனக்கு வந்து இன்னொரு டேப் நம்ம அங்க பண்ணியிருந்தோம்ல. டேபா? ம், ம். ஆ, ஆ, ஆ. டேப் வேணும். இது வந்து ஒரு ஜெனரல்ல வந்து ஹெச்ஆர்ல வந்து எனக்கு வந்து அதையே ஒரு தனியா பிரிக்கணும் அப்டின்னா, ம். ஆ நீங்க அந்த காம்போனன்ட்ஸ் போங்க. ஓகே. காம்போனன்ட்ஸ்ல வந்து எனக்கு ஒரு காலம் 1 காலம் டேப் அந்த மாரி குடுங்க. ம். குடுத்தீங்கன்னா, ஒரு டேப் நியூ டேப் வரும். சோ தட் அதுல வந்து நான் ஓகே. ஐடி அட்மின் அந்த மாரி குடுத்துக்கலாம். அத ரீநேம் பண்ணி அதுல ஐடி ஓகே. அட்மின் குடுத்துக்கலாம். பட் இப்ப வந்து அதோட டேட்டா நம்ம கிட்ட இல்ல. இதுல ஆ, தேவையில்ல. ஆ. இத வந்து நீங்க ரிமூவ் நமக்கு பண்ணிக்கலாம். நம்ம அந்த எம்ப்ளாயி மெயின் டேபிள்ல வந்து அத நம்ம பண்ணலாம். ஆ ஓகே, ஓகே. சோ இத டெலிட் பண்றது நீங்களா? அந்த ட்ரிவியூலயே பண்ணலாம். ஓகே. இல்ல மேலயும் காம்போனன்ட் அந்த டெலிட் சிம்பிள் இருக்கு பாருங்க. டிராஷ் கேன் சிம்பிள்.
அந்த உங்க கர்சருக்கு நேரா மேல. டெலீட் ஓகே. பண்ணா போதும். ம், சோ ம், இத ம். வந்து நீங்க சேவ் அண்ட் பப்ளிஷ் குடுத்துருங்க. சோ தட் இட் வில் பி ரிஃப்ளெக்டட். ஓகே. சரிங்களா? ஓகே. இப்ப ம். இன்னொரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஓகே. ம். ம். ஓகே. இது வந்து எம்ப்ளாயி ஆன்போர்டிங். ஆ. பிரைமரி காலம் எம்ப்ளாயி நேம் இல்லைங்களா? எம்ப்ளாயி நேம். யா. ம். எக்ஸாக்ட்லி. ஓகே. ஓகே. காலம் சொல்லுங்க. காலம்ஸ் வந்து நீங்க டெசிக்னேஷன் ஆட் பண்ணுங்க. ஆஸ் எ லுக்கப் காலம். ஓகே. நான் சொன்னேன்ல அது வந்து லுக்கப் ஆ. பண்ணணும்ட்டு. ம், ம். டைப்ல லுக்கப்னு இருக்கும். சோ இது என்ன பண்ணும்னா, இப்ப ரிலேட்டட் டேபிள்ல கேட்கும். நீங்க ஒன்ஸ் யூ கிளிக் லுக்கப் நம்ம எந்த டேபிள்ல லுக்கப் பண்ண போறோம்ட்டு. சோ கீழ இருக்கு பாருங்க. ஓகே. ரிலேட்டட் டேபிள். ஓகே. இப்ப அந்த டேபிள் எந்த டேபிள் இதோட ரிலேட் ஆயிருக்கு? இப்ப நம்ம டெசிக்னேஷன். கிரியேட் பண்ணி டெசிக்னேஷன் டேபிள். சோ ஆ. அத வந்து நீங்க இங்க குடுத்துருங்க. ஓகே. அவ்வளவுதான். ஓகே. சோ இது ரெக்கார்டுங்களா? இந்த லுக்கப் அதான் நம்ப எல்லாமே அந்த பிசினஸ் ப்ராசஸ் ஃப்ளோல பிசினஸ் ப்ரோல. பண்ணிக்கலாம். ஓகே, அது ஓகே. வந்து ஆஸ் சச்சே இருக்கட்டும். சரி. ஓகே. ம். அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மென்ட் டைப். அது ஒரு சாய்ஸா கிரியேட் பண்ணலாம். ஓகே. சாய்ஸ். ம். ஃபுல் டைம் கான்ட்ராக்ட் 2 சாய்ஸ் குடுத்துருங்க. இந்த சிங்க் வந்து நோ குடுத்துருங்க. சிங்க் குடுத்தோம்னா, இப்ப வந்து அ எல்லா டேபிள்லயும் இந்த சாய்ஸ் வந்து நமக்கு குடுக்கும்போது வேணுமா அப்படின்னு கேட்கும். பட் ஓ! நமக்கு இந்த டேபிள் மட்டும் தான் வேணும். சோ இட்ஸ் எ ஆ, லோக்கல் ஆ. சாய்ஸ் தான். இந்த டேபிளுக்கு ஓகே. மட்டும் தான் இது ஸ்கோப் இருக்கணும். சோ அத ஓ! குடுத்துட்டு இந்த 2 லேபிள் கீழ ஆட் பண்ணிருங்க. ஓகே. அந்த லேபிள் கேக்குது இல்லையா? ஆ. ஃபுல் டைம் கான்ட்ராக்ட் அந்த மாரி ஓகே. 2 சாய்ஸ் குடுத்து இஃப் யூ வாண்ட் பார்ட் டைம் ஆர் சம்திங் எது வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆஸ் ஓகே. சச் நம்ம பண்றது தான். சோ ஓகே. சேவ் பண்ணிக்கோங்க. இன்னொரு 2 சாய்ஸ் ஆ. காமிக்கும். இஃப் யூ வாண்ட் டு ஆட் நீங்க இன்னொரு சாய்ஸஸ் அக்கார்டிங் டு யுவர் நீட் ஓகே. நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆ, ஆ, தென் ஆ. எம்ப்ளாயியோட டேட் ஆஃப் பர்த் ஓகே. அது ஒரு டேட் டைம்ல வாங்கணும். ஓகே. டேட் ஒன்லி குடுக்கணும். டேட் டைம் குடுத்துட்டு ஆ. அதுல டேட் ஒன்லி ஃபார்மேட்ல வந்து டேட் ஒன்லி. நமக்கு டேட் மட்டும் தான் வாங்க போறோம். ம், ம், ம். பிகாஸ் நமக்கு அது எழுத போறது இல்ல. டைம் ஒன்லி. ஓகே. ஓகே. தென்? சோ அண்ட் தென் எம்ப்ளாயி இமெயில். ம். இது மாரி ஓகே. பண்ண உங்களுக்கு போரிங்கா இருக்கா? எனக்கு தெரியல. இல்ல, இப்ப இல்ல. நீங்க ஒன்னொன்னா இல்ல, பண்றது. இல்ல. நான் எனக்கு இது பண்ணா தானங்க அப்புறம் மாடல் ட்ரிவன் பண்ண முடியும். இதுல அதனால போர்க்குல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே, ஓகே. அந்த டெக்ஸ்ட் ஓகே. குடுங்க. டெக்ஸ்ட்ல ஆ. இமெயில் இருக்கும் பாருங்க. ஓகே. 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 சோ இமெயில் இமெயில். சோ மெசேஜ். சேவ் ஓகே. பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் தென் ஆ. மேனேஜர் இமெயில் வேணா போடலாம். இல்ல ஃபோன் நம்பர், ஓகே. ஃபோன் நம்பர். எம்ப்ளாயி ஃபோன் நம்பர், எமர்ஜென்சி கான்டாக்ட். எமர்ஜென்சி கான்டாக்ட்ல இப்ப வேணாம். ஜஸ்ட் நம்ம ஆ. டெஸ்டிங்காக தான் பண்றோம். ஓகே, ஓகே. அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்லயே வந்து ஃபோன் இருக்கும். டெக்ஸ்ட்குள்ளேயே ஃபோன் இருக்கும். ஓகே, ஓகே. ம். ஓகே. ம். சிம்பிள். ஓகே. ஆ. இந்த சர்ச்சபிள் அது என்னதுங்க? லைக் இது எதுக்கு இந்த சர்ச்சபிள்ன்றது? அந்த இன்ஃபோ பட்டன். ஓகே. column is searchable, it appears in edit filters panel ஃபில்டர் பேனல்ல அப்பியர் ஆகுது. okay. Principles produce a number of options shown to people using
ஓகே. அந்த வியூஸ். ஃபிட்ல சோ குடுக்கும்போது இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கலாம், நானும் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தெரியலன்னா அந்த இன்ஃபோ பட்டன் அதுக்கு போய் ஓகே, பார்ப்பேன். அதுலயும் ஓகே, புரியலன்னா ChatGPT போய் பார்க்கலாம் அந்த மாரி ஓகே, மோஸ்ட்லி. ஓகே, ஓகே. சோ இது ஜஸ்ட் அந்த ஃபில்டர்ல வந்து நம்ம வியூஸ கஸ்டமைஸ் பண்றதுக்காக தான். வேணுமா ஓகே. வேண்டாமான்றது. அண்ட் ஆஹாஹா. தென் வந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் டேட், இன்டர்வியூ எண்ட் டேட் அப்படின்ட்டு ஒரு 2 ஆ. டேட் டைப் குடுக்கும். ஓகே. ஒரே நிமிஷம். இன்டர்வியூ ஸ்டார்ட் டேட். அந்த ஃபார்மட்ல டேட் ஒன்லி. டேட் ஓ! மட்டும் சாரி, போட்டுருங்க சாரி. மட்டும். நான் நோ அது இஷ்யூஸ், நோ எடிட்டும் பண்ண இஷ்யூஸ். எடிட் முடியலைங்களா? ஆ. முடியும். நீங்க அந்த எடிட் ஆப்ஷன் போங்க. சோ தட் உங்களுக்கு எடிட் அந்த எடிட்டை கிளிக் பண்ணுங்க. ஆ. அந்த ஓகே. பட்டன் எடிட். இப்போ வந்து அந்த நம்ம போட்டு மட்டும் எடுத்துக்கிறேன். ஸ்டார்ட் டேட். இது இது கூட நமக்கு நோ இஷ்யூஸ். இப்ப நீங்க பண்றத மட்டும் இப்போ ஓபன் பண்ணாலும் ஓகே. ஸ்டார்ட் ஓகே. டேட். மேல போயிடுச்சு. இன்டர்வியூ ஸ்டார்ட் டேட். ஆ. ஆ. இப்போ வந்து அதை எடிட் பண்ணுங்க. எனக்கு. எடிட் காலம்ல டேட் ஒன்லி. ஓகே. இதுல ஒண்ணு பாத்தீங்களா? ம். நீங்க பிரைமரி டைப் வந்து டிசேபிள் ஆயிருக்கும். ஓகே. இல்ல பாத்தீங்களா? இங்க. அந்த டேட் அண்ட் டைம் டிஃபால்ட் ஆயிடுச்சு. அதோட சப்டைப் தான் நம்ம மாத்த முடிஞ்சது. நீங்க போய் ஓகே. பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, 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 ஓகே. இப்ப இந்த எம்ப்ளாயி இமெயில் கூட போங்களேன். எடிட் கொடுங்க. ஓ! ஒன்ஸ் அந்த டைப் குடுத்துட்டீங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆயிடும். இன்கேஸ் எனக்கு வேணாம் நான் பிரைமரி டைப்பே மாத்தணும்னா நீங்க டெலீட் பண்ணிட்டு புது காலம் தான் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஓகே, ஓகே. சோ இந்த எம்ப்ளாயி இமெயில் கிளிக் பண்ணி பாருங்க. அதை எடிட் கொடுங்க. டெக்ஸ்ட் ப்ரீ டிஃபைன்ட் ஆயிடும். அதுல வந்து டெக்ஸ்ட்ல வந்து இமெயிலா, ஃபோன் நம்பரா அதெல்லாம் நீங்க மாத்திக்கலாம். ஓகே. அப்புறம் எண்ட் டேட் ஒன்னு ஆட் பண்ணிக்கோங்க. அதே டேட் டைப்ல டேட் ஒன்லி. அதுக்கப்புறம் ஒரு நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்து கால்குலேட்டட் காலம் போடலாம். ஓகே. ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் இங்க ஃபார்முலாவா இல்ல இங்க நம்பர் தானுங்களா? ஒரு நிமிஷம் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு கீழே வாங்க. கால்குலேட்டட் வருதா பாருங்க ஒரு நிமிஷம். பிளைன் டெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே. பிளைன் கொடுத்துருங்க. கீழே டைப்ல வந்து கால்குலேட்டட் கொடுங்க. ஓகே. ஓகே. அண்ட் சேவ் அண்ட் எடிட் கொடுங்க. டைப் போட்டுட்டோம். ஆல்ரெடி எம்ப்ளாயி டைப் வந்து இல்ல போடல நினைக்கிறேன். சாரி. எம்ப்ளாயி டைப் போடல. இல்ல போட்டோம். நம்ம போட்டோமே. ஃபுல் டைம் கான்ட்ராக்ட் போட்டோமே. ஓகே, ஓகே. அந்த கண்டிஷன் கொடுக்கலாம். சோ கண்டிஷன் இப்ப இப்படி ஃபுல் டைம் எம்ப்ளாயினா அவங்களுக்கு வந்து ஒரு இயர்லி ஒரு 24 டேஸ். கான்ட்ராக்ட்னா வந்து 12 டேஸ் வர மாதிரி. சோ இது வந்து பண்ணிக்காங்க ஃபில் ஆற மாதிரி. கரண்ட் என்டைட்டி கரண்ட் என்டைட்டி மீன்ஸ் என்டைட்டினாலே இந்த டேபிள் தான். இப்ப நம்ம எந்த என்டைட்டில இருக்கோம்? எம்ப்ளாயி ஆன்போர்டிங்ல அந்த டேபிள்ல தான் இருக்கும். கரண்ட்லி வேற டேபிள் நம்ம சூஸ் பண்ண தேவையில்ல. ஃபீல்ட்ஸ் வாங்க. ஃபீல்ட்ஸ்னா இப்ப அந்த காலம்ஸ். அந்த ஃபீல்ட் இருக்கா? ஃபீல்ட் செகண்ட். எந்த காலம் நம்ம பார்க்கலாம்? நம்ம வந்து இது அந்த எம்ப்ளாயி டைப். அது மேல போயிடுச்சு. சோ என்ன கொடுத்தோம்? ஈல இருக்கு பாருங்க. எம்ப்ளாயி டைப். சோ டைப் ஈக்குவல்ஸ் வேல்யூ தான்.
கரண்ட் என்டிட்டி தான். ஃபீல்ட். ஓ! நீங்க அப்படி குடுத்தா டைனமிக்கா இருக்கும்ல. நான் வந்து எஃபிஇ ஓகே. ஃபுல் டைம்னு குடுத்தா, அந்த வேல்யூ வச்சு தானே குடுக்குறேன். ஓகே, 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 ஓகே. வேல்யூ குடுத்துட்டு, ஆ, அதுல உங்களுக்கு ஃபுல் டை அங்க காமிக்கும். ஃபுல் டைம் ஆ, இது. இப்ப ஓகே. ஃபுல் டைம் ஆ, ஆ. ஃபுல் இன்னொன்னு வந்து டைம்க்கு நம்ம எல்ஸ்ல குடுத்துடலாம். ஆ, இப்ப அந்த கிரீன் இருக்குல்ல, கீழ டிக் அண்ட் ஆ, கிராஸ் டிக் ஆ, பண்ணிடுங்க. ஓகே. இப்ப ஆ, இந்த கண்டிஷன் ஆட் ஆயிடுச்சு. ஆ, இப்ப அதுக்கான ஆக்ஷன் நம்ம என்ன பண்றோம்? ஆக்ஷனுக்கு ஆ, வந்துருங்க. ஒரு கண்டிஷன் தான். நம்ம அண்டோ, ஆரோ எதுவும் பண்ணல. ஒரே கண்டிஷன் தான். ஆ. ஃபுல் டைமா இருந்தா என்ன பண்ண போறோம்? ஓகே. செட் எப்படி இப்ப ஆட்டோமேட்டிக்கா செட் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ்குள்ள அந்த காலம்குள்ள போய் தான் இத உள்ளதான். கால்குலேட்ன்னு குடுத்தோம். ஆ, அதனால அததான் ஆ. செட் பண்றோம். சோ இது பை டிஃபால்ட் வந்து அததான் செட் பண்றோம்னு எடுத்துரும். ம், என்ன ம், ம். பண்ணலாம் நம்ம வந்து ஆ ஃபுல் டைம் வந்து நீங்க 24. வந்து 24 குடுத்துருங்க. ஆ, ஓகே. ஓகேங்களா? ம், அந்த எல்ஸ் அத டிக் பண்ணிக்கோங்க. ஆட் எல்ஸ் ம், குடுத்துருங்க. ம். ஆக்ஷன். எல்ஸ்ல அப்படியே ஆக்ஷன் குடுத்துட்டா 12 டேஸோ வாட் எவர் நம்ம வந்து குடுக்குறோம். இது செட் ஆயிடும். ம். ஓகே. சேவ் அண்ட் க்ளோஸ் இல்லைங்களா? சேவ் அண்ட் க்ளோஸ் குடுத்துருங்க. யா. ம். ஓகே. ஓகே. சோ இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ம். அட்மின் பார்ட்டோட காலம்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஓகே. அப்படியே அதிலேயே நான் இது ஆட் ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணி வச்சுர்றேங்க. சோ தட் எனக்கு ஈஸியா இருக்கும். எம்ப்ளாயி நேம், பண்ணி கொடுத்த டெசிக்னேஷன், டேட் ஆஃப் பர்த், இன்டர்வியூ ஸ்டார்ட் டேட், இன்டர்வியூ டேட், ஆ நம்பர். நீங்க ஆக்சுவலி ஓகே இப்ப பண்ணுங்க. பட் ஆ, எண்ட் ஆஃப் த டே நான் இப்ப சொன்னேன்ல நம்ம வந்து எப்படி இருக்கோம்னா, அந்த பிசினஸ் ப்ராசஸ் ஃப்ளோல நம்ம அந்த ஸ்டெப்ஸ் குடுத்தோம் ஞாபகம் இருக்கா? ஆமா. ஒரு ஆ, ஸ்டெப்ஸ். ஆ, ஆ. அதுல நம்ம அது வந்து நம்ம மாத்திக்கலாம். பண்ணிப்போம். ஓகே, ஓகே, இப்ப ஓகே. பண்றதுனால உங்க வியூக்காக நீங்க அரேஞ்ச் ஆ, பண்ணிக்கலாம். ஆ, ஆ. ஓகே. இது மட்டும் தான் நாங்க இப்ப கிரியேட் பண்ணியிருந்தோம். வேற அடிஷனல் ஏதாவது என்விரான்மென்ட் சாரி எம்ப்ளாயி டைப் ஒண்ணு கிரியேட் பண்ணிருந்தோம். யா. எம்ப்ளாய்மென்ட் டைப் இருக்கு. எம்ப்ளாயி இமெயில், ஃபோன் நம்பர் பண்ணோம். அண்ட் தென் ஃபோன் நம்பர் கிரியேட் பண்ணோம். That's it. இன்டர்வியூ ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் இருக்கு ஆல்ரெடி. ஆ, இருக்கு, இருக்கு. ஓகே. ம். இதுல இப்ப இந்த வியூஸ் வந்து ரீஅரேஞ்சிங் எப்படி? இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் அப் அண்ட் அப்படியே டவுன் அங்க டிராக் பண்ணுங்களேன். அங்கேயே அந்த ட்ராக் காலம் பண்ணி. டிராக் பண்ணுங்க. இப்ப எனக்கு இது முன்னாடி வரணும்னு டிராக் பண்ண வரும். மூவ் ஆகுதா? டிராக் ஆகுது. ஓகே. ஆ, ஆ. சோ அப்படி நீங்க அப்படியே ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, ஃபைன். ஓகேங்க. சோ இப்ப ஐடி அட்மினோட ஆ, ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த காலம் ஓகே. பண்ணலாம். ம், ம். அதோட செக்லிஸ்ட். ஆ, இஸ் அக்கவுண்ட் கிரியேட்டட். இது எல்லாமே வந்து எஸ்ஆர் நோ ஐடி அட்மினுக்கு. ஓகே. இஸ் அக்கவுண்ட் கிரியேட்டட் அந்த மாதிரி இது ஒரு ஆ, கொஸ்டின் கேட்கிற மாதிரி. ஓகே. ஓகே. சோ இதுவும் சாய்ஸ். எஸ் ஆர் இட் நோ ஷுட் பி சாய்ஸ். சாய்ஸ் எஸ்ஆர் நோ டைப். யா. ஆ, கரெக்ட். ஓகே. சோ எஸ்ஆர் நோ மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஆ, ஒரு நிமிஷம் அந்த டிஃபால்ட் சாய்ஸ்க்கு வாங்க. இதுங்களா? கீழ லாஸ்ட்ல லாஸ்ட்ல அந்த சேவ்க்கு மேல ஓகே. பாருங்க. சேவ். நோ வேண்டான்றதா? அத வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா எஸ் வேணுமா, நோ வேணுமாங்கிறது. பட் நமக்கு இப்ப இது வந்து பை டிஃபால்ட் டிஃபால்ட் நோவே ஆப்ஷன் எதுவுமே குடுக்காம இருக்க முடியாதுங்களா? டிஃபால்ட் சாய்ஸ் வந்து அவனே மேண்டேட்டரி பண்ணியிருக்கான். பை டிஃபால்ட் வந்து ஓகே. ஏதோ ஒரு வேல்யூ அங்க இருக்கும். சோ நம்ம வந்து ஓகே. அத சூஸ் பண்ற மாரி. ஓகே. ஓகே. ஆக்சுவலி அவன் ஒரு நன்னுன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்திருக்கலாம். டிஃபால்ட் நன்னுன்னு குடுத்து ஏதோ டிஸ்ப்ளே ஆ, ஆகாத மாரி. இல்ல அப்படி இல்லன்னா பட் நம்ம நம்ம சாய்ஸ் வேல்யூக்கு போய்க்கணும். இல்லைங்களா? நம்மளே எஸ் ஆர் நோ குடுத்துட்டு ம். டிஃபால்ட் ஆமா. சாய்ஸ்ல எதுவுமே இல்லாத மாரி. சோ இது ஒண்ணு. அதுக்கப்புறம் விபிஎன். ஓகே. ஜஸ்ட் ஒரு விபிஎன் அலோகேட் பண்ணிட்டாங்களா? டிவைஸ் ஓகே. குடுத்துட்டாங்களா? இமெயில் கிரியேட் ஓகே. பண்ணாங்களா? அது திஸ் ஓகே. விபிஎன் கிரியேட்டட். ஓகே. இதுவும் அதே எஸ்ஆர்ஓ தான். ஓகே. And இது ஓகே.
அதுக்கப்புறம் டிவைஸ் செட் பண்ணுவாங்க. இப்ப என்ன கொடுக்க சொல்றீங்க? இஸ் டிவைஸ் ஹேண்டட் ஓவர் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நியூ டிவைஸ் லேப்டாப் கொடுத்துட்டேனே. டிவைஸ் அலோகேட்டட் கொடுத்துட்டேனே. ஓகே. அப்புறம் கார்ப்பரேட் இமெயில் கிரியேட் பண்ணுவாங்களே. ஓகே. ஓகே. ஓகேங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அட்மின் நோட்ஸ் அது ஒரு டெக்ஸ்ட் டைப் கொடுத்துக்கோங்க. ஓகே. plain text. Okay. Okay, plain text. அதுக்கப்புறம் பிசினஸ் யூனிட் இப்ப வந்து மேனேஜர் ஒர்க் பண்ற மாதிரி பிசினஸ் யூனிட். அப்புறம் ப்ராஜெக்ட் நேம் அண்ட் ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன். பிசினஸ் யூனிட் ஒரு தனி காலமா இல்ல அவங்க பண்றாங்கன்னு சொல்றீங்க? காலம் தான், தனி காலம் தான். அப்புறம் நம்ம வந்து ப்ரையாரிட்டி கூட இது கொடுக்கலாம். ப்ராஜெக்ட் நேம் அவர் கொடுக்கும் போதே ப்ராஜெக்டோட அது சாய்ஸ் மாதிரி கொடுத்து அந்த மேனேஜரே வந்து செட் டு ப்ரியாரிட்டில வந்து 3 சாய்ஸ் கொடுத்துட்டு ஹை லோ மீடியம் அந்த மாதிரி கொடுக்கலாம். இங்கே கூட ஒரு ப்ராஜெக்ட் டிசைனும் ஆட் பண்ணலாம். அதெல்லாமே நம்மளோட கிரியேட்டிவிட்டி பொறுத்து ப்ராஜெக்ட் அங்க இது வந்து ஜஸ்ட் பேசிக்கா என்னென்ன சொல்லலாம்ன்ற மாதிரி ஒரு ஐடியா. ஓகேங்க. இந்த பிசினஸ் யூனிட் என்ன டைப்? இது வந்து டெக்ஸ்ட் டைப் தான். டெக்ஸ்ட். ஓகே. இல்லனா நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு உங்களதுல வந்து இப்ப 4 பிசினஸ் யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபினான்ஸ் இருக்கு, ஒரு ஐடி அந்த டீம் மாதிரி வச்சுக்கோங்க. ஃபினான்ஸ் டீம் இருக்காங்க, ஐடி டீம் இருக்காங்க. அந்த மாதிரினா ஒரு 4 சாய்ஸ் நீங்க கொடுத்துருங்க. டிராப் டவுன் வந்துரும். சோ அவங்க வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இல்ல நிறைய இருக்கு அப்படின்னா அவங்க டைப் பண்ற மாதிரி. இதுவுமே நம்மளோட பொறுத்து தான். இப்ப நமக்கு வந்து செட் ஆஃப் சாய்ஸ் தான் இருக்குன்னா நம்ம வந்து அத பெட்டர் நம்ம வந்து டிராப் டவுன்ல சாய்ஸா கொடுக்கறது தான் பெஸ்ட். இல்லனா அவங்க வந்து ரேண்டமா டைப் பண்ணி அனுப்பிடுவாங்க நமக்கு. ஓகே. இதுல வந்து நீங்க ஒரு ஹெச்ஆர், ஃபினான்ஸ், ஐடி அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கு பாருங்க டிஃபால்ட் சாய்ஸ் வந்து நன்ன்ற ஆப்ஷன் நான் சொன்னல கீழ. அங்க வந்து நமக்கு இல்ல எஸ் ஆர் நோ கொடுக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க கேட்டீங்கல்ல நம்ம இங்க வந்து எஸ் ஆர் நோ கொடுத்து இதுல நன் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே. ஓகே. புரியுது. நீங்க கேட்டது இப்ப நான் வந்து அந்த டைப் எஸ் ஆர் நோ கொடுக்காம இங்க ஜஸ்ட் நான் கொடுத்து அப்படி பண்ணிக்கலாம். ஓகே. 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 இந்த வேல்யூக்கு என்னங்க அர்த்தம்? இப்போ இந்த பர்టిక్యులர் சாய்ஸ் நம்ம போடும்போது இங்க ஒரு வேல்யூ வந்துட்டு இருக்குல்ல. இது என்ன? இது ஆர்டரிங்கா? 0 1 2 3 அது சிஸ்டம் வேல்யூ தான். ஓகே. ஜெனரேட்டட் வேல்யூ. ஓகே. 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 நமக்கு அது எங்கேயும் டிஸ்ப்ளே ஆகாது. லேபிள் மட்டும் தான் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. ஓகே. அடுத்து என்ன சொன்னீங்க? இப்ப என்ன பண்ணீங்க? பிசினஸ் யூனிட். அடுத்து ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் இல்லனா ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கிற மாதிரி இல்ல ப்ராஜெக்ட் டெட்லைன் இத நீங்க அந்த மாதிரி ஒரு 2 காலம் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் நேம் டெக்ஸ்ட் தான். Description. Okay. ஓகே. ஓகேங்க. 2 கொடுத்தாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஃபைனலா வந்து டே 1 வந்து ஒரு பயோமெட்ரிக்ஸ் பண்ணியாச்சா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே. அதுக்கப்புறம் பிஜிவி அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சா? இண்டக்ஷன் அந்த ஒரு இண்டக்ஷன் நடக்கும். ஓகே. ஓகே. அந்த மாதிரி எஸ்ஆர் நோலயே வந்து கொடுத்துக்கோங்க. இல்ல இந்த வாட்டி நீங்க வேணா சாய்ஸ் கொடுத்துட்டு எஸ்ஆர் நோ கொடுத்து அப்படி பண்ணி பாருங்க. ஓகே. நான் என்ன நினைக்கிறேன்னா லைக் அப்ரூவல் மேனேஜர் அப்ரூவல் அந்த மாதிரி ஏதாவது லைக்
கம்ப்ளீட்டட் அது வந்து லாஸ்ட்டா? லைக் இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் மேனேஜர் அப்ரூவ் பண்ற மாரியா? இது எல்லாமே நம்ம வந்து டேட்டா என்ட்ரி தான் பண்றோம். ஆ ஆஹஹஹ. ஆக்சுவலி இப்ப அவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க. பண்ணிட்டு இது வந்து அவங்களோட ஆ. செக்லிஸ்ட் மாரி. ஆஹஹஹ. ஆன்போர்ட் பண்றது. அதாவது பேக் எண்ட் ப்ராசஸ் அவங்க இது இது பண்றது யாரு? யாரு யூசர்? ஐ மீன் அ ஒரு அதுதான். கம்பெனில இருக்கக்கூடிய அதுதான் எம்ப்ளாயி இருக்க 4 பேர் கிட்டத்தட்ட பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹெச்ஆர் தான் அந்த டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் ஹெச்ஆர் டீடைல்ஸ் ஃபில் பண்ணும். ஆஹா. அவங்க ஆ, ஆ. முடிச்சாங்கன்னா அது ஐடி டீம் போகும். ஆ, சோ அந்த ஆ. ஹெச்ஆர் அவங்க வேலைய முடிச்சுட்டு ஐடிக்கு நோட்டிஃபை ஆகணும். அந்த ஐடி ம், ம். அட்மின் வந்து அவரோட வேலை என்ன? ஒரு அட்மின் ஒரு லேப் வந்து அவங்களுக்கு குடுக்குறது, அக்கவுண்ட் ம், கிரியேட் ம். பண்றது. அதெல்லாம் அவர் பண்ணின உடனே, ம், அவரு இந்த ம். ஃபார்ம்ல அப்டேட் பண்ணணும். நான் பண்ணிட்டேன். இதான் அவங்களோட டீடைல்ஸ். ஓகே. இதான் அக்கவுண்ட் கிரியேட் இதுதான் Gmail அந்த மாரி. அதுக்கப்புறம் அவருக்கு சேவ் ஓகே. பண்ணோனே, நெக்ஸ்ட் வந்து அ அவங்க மேனேஜருக்கு போற மாரி. சோ உங்களுக்கு லேப் குடுத்தாச்சு, இதெல்லாம் பண்ணியாச்சு. அப்டின்னோனே ஆஹா. அவர் வந்து ஓகே என் சைட்ல வந்து நான் இந்த டீம்ல போடுறேன், இந்த ப்ராஜெக்ட் போடுறேன், இந்த டெட்லைன், இந்த பிரையாரிட்டி அந்த மாரி. லாஸ்ட்ல வந்து ஓ! ஃபைனலா வந்து அவங்களுக்கு ஓரியன்டேஷன் டே 1 அவர் வந்த அப்புறம் அந்த ஓரியன்டேஷன் செஷன்லாம் முடிஞ்சுச்சா, எல்லா பேக்கிரவுண்ட் ஓகே. வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சுச்சா, அவரோட ஆன்போர்டிங்க கம்ப்ளீட் பண்ற மாரி. ஆஸ் வெல் ஓகே. அஸ் இவங்களும் அந்த டாஸ்க்க வந்து செக்லிஸ்ட் மாரி இதுல இருக்கும். அண்ட் எம்ப்ளாயி டீடைல்ஸும் இதுல ஃபீட் ஆயிடும். 2 இன் 1 ஓகே, மாரி. ஓகே. ஓகே, ஓகே. சோ ஓகே. இந்த ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்ட் நம்ம லாஸ்ட்ல பண்ணுவோம். இத முடிச்சுட்டு ஆ. ஓகே, அவங்களுக்கு வந்து ஓகே. நோட்டிஃபை பண்ற மாரி. ஓகே. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டன். அப்புறம் இண்டக்ஷன் ப்ரொவைடர். சரி. இண்டக்ஷன். ஓகே. அவ்வளோதானங்க? அவ்வளவுதான். ம். ஓகே. இதுக்கும் நம்ம வந்து அந்த ஃபார்ம்ஸையும் வியூஸையும் கஸ்டமைஸ் பண்ணணும். நம்ம ஓகே. டெஸ்டினேஷனுக்கு பண்ணோம் இல்லையா? ஆஹாஹாஹா. ஓகே, ஓகே. அதே மாரி. ம். ஃபர்ஸ்ட் நீங்க வியூஸ் கஸ்டமைஸ் பண்ணுங்க. ம், ஃபார்ம்ஸ்க்கு நான் ம். வரேன். ஏன்னா அதுல தான் நம்ம வந்து அந்த ஒரு ஓகே, டேப் மாரி ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, அதுல ஸ்பெல் பண்ணிடலாம். ஓகே. ஸோ எம்ப்ளாயி ரெசிடென்ஷியல். இதுல நீங்க அரேஞ்ச் பண்ணணுன்ட்டு ஆ. நெசசிட்டி இல்ல. நீங்க அசெட் பண்ணிக்கோங்க. பிரச்சனை இல்ல. இப்ப நம்மளோட வியூஸ்க்காக தானே. ஓகே, ஃபைன். மத்த எல்லாமே நீங்க அப்படியே டிராக் பண்ணிக்கோங்க. ம். 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 70, 21, இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் சொன்னீங்க. ம். நீங்க இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, சார்ட் பண்ணிருங்க. அந்த இது ஃபில்டர்ல வந்து கஸ்டம் இதா? குடுத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டம் குடுத்தா நம்ம பண்ணது மட்டும் வரும். ஸ்டாண்டர்ட்னா ஓகே, சிஸ்டம் ஓகே. சரி. ஜெனரேட்டட் ஆ. மாதிரி. ஆ, சோ தட் ஆ. உங்களுக்கு ஓகே. தேட வேண்டாம். இதெல்லாம் நான் ஆ. பண்ணதுன்ட்டு நீங்க அப்படியே ட்ராக் பண்ணிடலாம். ஓகே. ஓகேங்க. ஓகே, ஓகே. பிசினஸ் யூனிட் வந்து ஃபைனலா தான் பண்ணணும் இல்லைங்களா? ஐ மீன் இது இந்த அட்மின் நோட்ஸ்க்கு அப்புறம் போக வேண்டியது வந்து ப்ராஜெக்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனுங்களா? இல்ல பிசினஸ் யூனிட்டா? ஆக்சுவலி இப்ப அது பிரச்சனை இல்ல. ஏன்னா நான் சொன்னேன்ல நம்ம ம். வந்து ஸ்டேஜிங் குடுத்துருவோன்ட்டு. சோ அந்த ஓகே. ஸ்டேஜ் கீழ நம்ம இல்ல வந்து எனக்கு ஒரு அடுத்தடுத்து என்ன ரெஃபரன்ஸ்க்கு வரும் நான் அப்படின்னு என்ன ஆர்டர்ல அதுக்கு வந்து போறோம்ன்றதுக்கு எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஆ தான் பண்றேன். லாஸ்ட்ல தான் வந்து பிசினஸ் யூனிட் வந்து இந்த 3 ஸ்டேஜ் மேனேஜர் அப்ரூவல். இந்த இண்டக்ஷனுக்குலாம் முன்னாடி ஸ்டேஜ். அட்மின்க்கு ஓகே, அப்புறம். ஓகே. பிசினஸ் யூனிட், ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து அ 3மே வந்து அந்த ஒரே ஸ்டேஜ் ஓ தான். மேனேஜர் கிட்ட ஒரு ஸ்டேஜ். ம், பிசினஸ் யூனிட், ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷனும். ம். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபைனலா நீங்க வச்சுக்கோங்க. லாஸ்ட் டே 1 ஓகே, அப்போ நடக்கிற ஓகே. மாரி. ஆ. சோ
இத வந்து சேவ் அண்ட் பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. கிரியேட்டட் ஆன் இருக்குல்ல, அத டெலீட் பண்ணிடுங்க. அந்த காலம் நமக்கு வேண்டாம். ஓகே. ம். ஸோ இது சேவ் அண்ட் பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் த ஆர்டர் எல்லாமே. ஓகே. ஸோ இதுல அந்த ரைட் சைடுல பாருங்களேன், உங்களுக்கு ஷார்ட் பை, ஃபில்டர் பை எல்லாமும் இருக்கு. இதுவும் நம்ம வந்து ஆக்சுவலி இதுல பாத்துக்கலாம். இங்க வியூ ஆக போற டீடைல்ஸ் வந்து நம்ம அதுவும் குடுத்துக்கலாம். எம்ப்ளாயி நேம் அசெண்டிங் டிசைன் அத வச்சு நான் பிரைமரியா எத வச்சு பிரைமரியா சார்ட் பண்ணணும்ன்றது. நம்ம அங்கேயும் குடுத்துக்கலாம். அத வந்து வியூ வரும்போது. ஓகே. இத வச்சு நான் எனக்கு பிரைமரியா சார்ட் ஆகணும்னு. இல்ல அவங்க டேட் ஆஃப் பர்த் ஏஜ் வைஸ் வரணும்னா டேட் ஆஃப் பர்த் சார்ட் பண்ணி அந்த மாதிரி. ஃபில்டர் பை வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ் அந்த மாதிரி இருக்கு. இப்ப இது எல்லாமே ஆக்டிவ்ல தான் இருக்கும். நீங்க பண்றதெல்லாம். ஓகே ஓகே. சோ இப்ப ஃபார்ம்ஸ்க்கு போயிடலாம். ஓகே. ஓகே. சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்? எம்ப்ளாயி நேம். சோ இதுலயே வந்து நம்ம ஒரு அந்த காம்போனன்ட் கிளிக் பண்ணுங்களேன். லெஃப்ட் மோஸ்ட் அதுக்கு கீழ. ஓகே. சோ இதுல வந்து நம்ம மல்டிபிள் டாப்ஸ் எடுக்க போறோம். டாப்ஸ் வந்து கொடுக்க போறோம். ஆமா. இதுலயே வந்து செக்ஷன் கூட வச்சுக்கலாம். இப்ப ஹெச்ஆர்லயே வந்து இப்ப எனக்கு 2 செக்ஷனா வேணும்னா, செக்ஷன்னா இப்ப டாப்னா நமக்கு மல்டிபிள் ரைட் கொடுக்க போதுல. செக்ஷன்னா ஒண்ணுக்கு மேல கீழ ஒரு தனி ஒரு பாக்ஸ் வந்து செக்ஷன் மாதிரி வரணும்னா, அதுல வந்து நீங்க ஒரு 1 காலம் செக்ஷன்னா ஒரு காலம்ல வரப்போகுது. 1 காலம் செக்ஷன் கொடுத்தீங்கன்னா, இப்ப இங்க ஒரு செக்ஷன் இன்னொரு செக்ஷன் கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரல் டீடைல்ஸ் அண்ட் தென் வந்து இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் டீடைல்ஸ் இல்லனா வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து ரைட்டிங்ல வந்து செக்ரிகேட் பண்ணிக்கிறதுக்கு. இப்ப வந்து டேப் எடுத்துட்டீங்களா அதெல்லாம் இப்ப இந்த ஜெனரல்ல வந்து ஹெச்ஆர் மாத்திக்கோங்க. இந்த 4 டேப் நம்ம பண்ணோம் இல்லையா? ஹெச்ஆர், ஐடி, மேனேஜர் அண்ட் டே 1 ஆன்போர்டிங். ஓகே. ஹெச்ஆர் இந்த இது வந்து டேபோட நேமிங் ஏதானுங்களா இல்ல யூனிக் நேம் இந்த டேப் இன் தி கோட். ஓகே. ஓகே. இந்த டேப் வந்து அட்மின் இல்லைங்களா? ஐடியா. ஓகே. இது வந்து ஒரு மேனேஜர். மேனேஜர் அந்த மாதிரி. அவ்வளவுதான். அப்புறம் வந்து லாஸ்ட் டே 1 ஆன்போர்டிங் லாஸ்ட்ல அவங்க வந்த அன்னைக்கு பண்ற ப்ராசஸ். ஓகே. சோ இப்ப வந்து ஹெச்ஆர்க்குள்ள நம்ம என்னென்னலாம் டேட்டா போடுறோமோ அந்த டேபிள் காலம்ஸ் இருக்கு. அங்க இருந்து ஒண்ணா டிராக் அண்ட் ட்ராப். ஓகே. Okay. So employee name, designation, date of birth, email. Name, employee type,
அது போல நம்ம ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னா அந்த ஷோ ஒன்லி அன்யூஸ்டு டேபிள் காலம்ஸ் இருக்குல்ல, அதை எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த டிக் பண்ணிட்டு ஓகே. ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னா. இல்லன்னா நீங்க இங்க யூஸ் பண்ணதே உங்களுக்கு காமிக்கும். இப்ப ஹெச்ஆர்க்கு, ஐடிக்கு எல்லாமே நம்ம தனித்தனி காலம் தான் குடுத்துருக்கோம். ஜஸ்ட் இன் கேஸ் ஓகே. இவங்களோட ரிப்பீட் ஆகுது, நான் 2 இடத்துலயுமே அந்த ஃபீல்டு தான் யூஸ் பண்ண போறேன்னா, அத எனேபிள் இருக்கிறது அந்த டிக்க வந்து டிசேபிள் பண்ணி விட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த காலம் திருப்பி காமிக்கும். நம்ம அங்கேயும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. 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 இப்ப நம்ம தேவையில்ல. யூனிக்கா தான் பண்றோம். ஓகே. ஐடி அட்மின் இன்டர்வியூ ஸ்டார்ட் இன்டர்வியூ ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் ஹெச்ஆர் செக்ஷன். ஆமா, ஆமா. அதுக்கு வந்து நம்ம வேணா செக்ஷன் ஆட் பண்ணலாம். ஓகே ஃபைன். அங்க வந்து இன்டர்வியூ செக்ஷன் கூட நீங்க ஆட் பண்ணிடலாம். ஓகே. அந்த காம்போனன்ட்ஸ் போயிட்டு ஒரு செக்ஷன் ஆட் பண்ணுங்க. ஓகே. ஒன் காலம் செக்ஷன். அதையா? இல்ல தனியா வந்த மாதிரி தான். ஓகே. டேட் அண்ட் டைம். இப்ப அந்த இன்டர்வியூ ரெண்டுத்தையும் எடுத்து டிராக் பண்ணி இதுல விட்டுருங்க. அந்த செக்ஷனை வந்து ரீநேம் பண்ணிடலாம். இன்டர்வியூ செக்ஷன் இல்ல இன்டர்வியூ இன்ஃபோ. இப்ப விட்டுருங்க. அவ்வளவுதான். இப்ப அந்த நியூ செக்ஷன் இருக்குல்ல, அது வந்து இப்ப அந்த செக்ஷனை ரீநேம் பண்ணிடுங்க. ஓகே. இன்டர்வியூ டீடைல்ஸ் சம்திங். ஓகே. கொஞ்சம் பால் குடிக்கிறீங்க. ஓகே. சோ ஐடி அட்மின்க்கு வந்து திருப்பி டேபிள் காலம்ஸ் போங்க. ஒரே நிமிஷங்க. அவ ஃபுல்லா குடிக்கல. அவள தூங்க வச்சு இத குடிக்க வச்சிரு. நிறைய இருக்கு. தூங்கிட்டு குடிச்சிட்டு தூங்கட்டும், அதுக்கப்புறம் குடிக்கட்டும். ஓகே. சோ அந்த விபிஎன் இமெயில் அதெல்லாம் இஸ் இமெயில் கிரியேட்டட் டிவைஸ் அக்கவுண்ட் அத நாலுமே. ஓகே. device allocated. Okay. அப்புறம் அட்மின் நோட்ஸ். ஓகே. அட்மின் நோட்ஸ் அந்த ஃபார்மேட் பண்ணுங்க. ஓகே. ஓகே. இந்த செக்ஷன் நீங்க ரீநேம் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். மேல நியூ செக்ஷன் இருக்கு. அட்மின் செக்லிஸ்ட் அந்த மாதிரி சம்திங். ஓகே. நெக்ஸ்ட் வந்து மேனேஜருக்கு அந்த டீம் பத்தி அந்த ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் நேம், பிசினஸ் யூனிட், ஓகே. கஸ்டம் மட்டும் கொடுக்கல போல ஃபில்டர்ல. ஓகே. 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 அதான் நிறைய வந்திருக்கேன். நான் ஏன்டான் யோசிச்சிட்டேன். ஓகே. ஓகே. ஃபைன். சோ அவ்வளவுதான். இப்ப அந்த ரிலேட்டட்ல பாருங்க. ரிலேட்டட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளோட அந்த டேட்டாபேஸ் காமிக்கும். That is the designation. எதுல டேட்டாபேஸ் காட்டும் சொல்றீங்க? அடுத்து ஆன்போர்டுக்கு அடுத்து ஒரு டாப் இருக்கு பாருங்க. ஓகே. சோ அதுல வந்து நம்மளோட ரிலேஷனல் டேட்டாபேஸ் காமிக்கும். சரி. இப்ப என்ன பண்ணணும்னா இதுலயுமே இன்னொன்னு நம்ம ஆட் பண்ணணும். இப்ப இன்கேஸ் நம்ம ஒரு டேட்டாபேஸ் ஆட் பண்ணுவோம்ல, ரிலேட் பண்ணுவோம்ல இந்த டெசிக்னேஷன். இப்ப ஹெச்ஆர் வந்து அந்த டெசிக்னேஷனை ஃபில் பண்றாங்க. அந்த ஹெச்ஆர் டாப் போங்க. ஆனா அப்ப எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து இங்க ஒரு காம்பனன்ட்ஸ் போங்களேன். ஒரு சப்கிரிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்கிரிட் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு அந்த கிரிட்குள்ளேயே ஒரு குட்டி கிரிட் ஆட் ஆகி அந்த சப்கிரிட் அதுவும் மேல இருக்கு பாருங்க. பாப்புலர் அது கொடுங்க. ஓகே. அந்த டேபிள் வந்து அந்த டேபிள் சூஸ் பண்ணுங்க. டெசிக்னேஷன் டேபிள்.
இல்ல ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸ் வேணாம், எடுத்துருங்க. ஆ. மேல அந்த டிக்க எடுத்து விட்டுருங்களேன். ஓகே. இப்ப வந்து எல்லா டேபிளுமே காமிக்கும். நம்ம கிட்ட இருக்க எல்லா டேபிளுமே. அந்த ஓகே. கஸ்டம் சிஸ்டம் எல்லாமே. இதுல வந்து நம்ம கிரியேட் பண்ண அந்த டெசிக்னேஷன்ஸ் டாப் மோஸ்ட்ல இருக்கா? அத ஓகே. குடுத்துருங்க. ஓகே. டன் அதுல குடுத்துருங்க. இந்த வியூ ஆக்டிவ் டெசிக்னேஷன் வியூ. ஆக்டிவ் டெசிக்னேஷன் நம்ம வந்து குடுத்தோம் இல்லையா? நம்ம போய் ஆ, மாடிஃபை ஆ, பண்ணோம் ஞாபகம் இருக்கா? ஆ, 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 ஆ. ஆக்டிவ் டெசிக்னேஷன். அந்த வியூ வந்து டிஃபால்ட் வியூ. அது நம்ம டிஃபால்ட்டா இப்ப செக் பண்றோம். டன் குடுத்துருங்க. ஓகே. இப்ப அந்த சப்கிரிட் வந்து ஆட் ஆயிடும். ஆக்சுவலி ஓகே, நீங்க ஓகே, இப்ப இங்க ஓகே. டிராப் நம்ம பண்ணதால சப் அது இங்க லிஸ்ட் கிரியேட் வந்திருக்கு. நீங்க வந்து பண்றதுக்கு. அ ஆ யா உங்க ஷேர் ஓகே. பாயிண்ட்ல சப் லிஸ்ட் மாரி. ஆ. பட் எனக்கு ஷேர் பாயிண்ட் அந்த அளவுக்கு அளவுக்கு தெரியாது. ஷேர் பாயிண்ட்ல நான் அவ்வளவு ஓகே, எக்ஸ்பர்ட் ஓகே, கிடையாது. ஓகே. சோ ஓகே, நீங்க ஓகே. கார்டிலேட் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஓகே, ஓகே. இங்க இப்ப நமக்கு ஒரு பேக் எண்ட்ல டெஸ்டினேஷன் நம்ம சூஸ் கிரியேட் பண்ணோம்னா பண்ணனால நம்மளுக்கு அதுல இருக்க டீடைல்ஸ் தெரியுது. பட் நம்ம ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல ஃபார்ம்லன்னு பார்க்கும்போது டீடைல் தெரியாது இல்லைங்களா? ஐ மீன் இந்த ஆட் பண்ண இந்த ரோஸ் எல்லாம் தெரியும். தெரியுமா? தெரியும். உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம இத குடுக்குறோம். இப்ப ஓகே, அந்த ஓகே, ஹெச்ஆர் ஓகே. வந்து ஜஸ்ட் சும்மா பார்க்கணும். இந்த இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஜஸ்ட் ஏதோ ஒரு பார்க்கணும்னு நெனச்சா, இது ரிலேட்டட் டேபிள் வந்து நம்ம இங்க குடுக்குறோம். அத கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இல்ல இங்கேயே அவங்களுக்கு ஷோ ஆகுது. ஓகே, ஓகே, ஓகே. அவங்களுக்கு தெரியும். இது வேண்டாம் ஓ அப்டின்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, 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 ஓகே. ஓகே. ஓகேங்களா? சோ இது வந்து டெசிக்னேஷன் இன் இன்ஃபோ. ஓகே. ஓகேங்க. தட்ஸ் இட்ல சேவ் பண்ணிக்கிட்டா? ஆ ம். சேவ் அண்ட் பப்ளிஷ் கொடுங்க. ம். ஓகே. ம். பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஓகே. ம். சோ இப்போ வந்து நீங்க அந்த ஆப்க்கு போயிடலாம். ஆப் ம். பேக் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண ஆப். ஓகே. நம்ம இப்பதான் ஆப்பே கிரியேட் பண்றோமா? கரெக்ட். ம். ம். சாரி. ம். டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து ம். ஆப் குடுத்துக்கோங்க. ஓகே. அதுல வந்து மாடல் ட்ரிவன். மாடல் ட்ரிவன். ஓகே. நேம் டிஸ்கிரிப்ஷன் சம்திங். ஓகே. நேம் அண்ட் எம்ப்ளாயி ஆன்போர்டிங் அதே மாதிரி ம். கூட குடுத்துருக்கோம். ம். ஓகே. இது குடுக்கணுங்களா? யூஸ் காம்போனன்ட்ஸ் ஃப்ரம் அ கஸ்டம் அது சொல்யூஷன். தேவையில்ல. ஓகே. ஓகேங்களா? சோ இப்போ வந்து இங்க டேட்டா அந்த பேஜ் இருக்கு இல்லையா லெஃப்ட் சைடுல ஆ. அதுக்கு கீழ இப்ப வந்து நம்ம அந்த டேட்டா சோர்ஸ் இப்ப ஆட் பண்ணுவோம். ஆ. கரெக்ட்டுங்களா? ஓகே. டேட்டா ஆ. குடுக்குறோம். ஆ. ஆ. அதுல ஓகே. வந்து அ இன் யூர் இன்யர் என்விரான்மென்ட்ல சர்ச் ஓகே. பண்ணி பாருங்க. அந்த ஆன்போர்டிங் இப்ப நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபைனல் டீம். ஆ அது சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கிளிக் பண்ணுங்க. ஆட் டூ ஆப் அப்படியே சோ அந்த வியூ வந்துருச்சா? நீங்க ஆ. அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த வியூ ம். வந்துருச்சு ம். ஒரு ம். ஆப் மாதிரி. ம். ம். ஓகே. சோ இதுல ஆ. வந்து நீங்க இப்ப ஜஸ்ட் நீங்க வெரிஃபை பண்ணோம் ஒர்க் ஆகுதுன்னா, நீங்க நியூ குடுத்து ஒரு ரெக்கார்ட் ஆட் பண்ணி பாருங்க. சாம்பிள் ரெக்கார்ட். ஓகே. சோ தட் அது வந்து பேக் எண்ட்ல டேட்டா ஹவுஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதா? அந்த ஃபார்ம் வியூ வருதா? நம்ம ஆ. குடுத்தோம்ல இப்ப ஆ. ரோ ஆ. வைஸ். ஆ. ஆ. அந்த ஃபார்ம் ஓகே. வியூ வருது. வியூன்றது நம்ம வந்து எல்லாமே காமிக்கும் சொன்ன ரோ வைஸ். ஆ. ஃபார்ம்ன்றது ஆ. எப்படி ஆ. வரணும்? ஸ்டேஜிங் மாரி பண்றோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த இப்ப நீங்க தான் அத ரெடி பண்ணீங்க. சோ இத வந்து ஓகே. நம்ம குடுத்துட்டு சேவ் பண்ணி பார்ப்போம். டேட்டா ஹவுஸ்ல ரிஃப்ளெக்ட் ஓகே. ஆகுதா? கனெக்ட் ஆயிடுச்சான்ட்டு. ஓகே. ஓகே. சோ அது ஒரு மாரி ஹேப்பியா இருக்கும். ஓகே அப்படின்ட்டு. ஆமா. இல்லையா? நம்மளும் ப்ராக்ரஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. கரெக்ட், கரெக்ட். ஓகே. இப்போ ஏன் அது அத என்ன மட்டும் பண்ணும்னா பண்ணல? இருங்க. இப்ப ஆ. என்னன்னா, அதுவே ஒரு ஹிண்ட் குடுக்குது பாருங்க. என்டர் பண்ணா ம். அந்த 4 ஆப்ஷனுமே காமிக்கும் இதுல. இல்லன்னா ஓகே. நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி டெஸ்டினேஷன் தெரியும்னா, நீங்க அதே டைப் பண்ணுங்களேன். இப்ப சாப் இல்ல நீங்க என்ன குடுத்துருக்கீங்களோ, அதோட ஃபர்ஸ்ட் 2 ஓகே. லெட்டர் டைப் பண்ணுங்க. அதே சர்ச் பண்ணி குடுக்கும். ஓகே. என்டர் ஓகே. குடுத்தீங்கன்னா எல்லாத்தையுமே காமிக்கும். ஓகேங்க. ஜஸ்ட் ஓகே, என்டர் பண்ணி ஓகே. பாருங்க. அந்த 4 டெசிக்னேஷனுமே காமிக்கும்.
ஓகே, அதுவே ஓகே. ஹிண்ட் குடுத்துருவோம் நம்ம மோஸ்ட்லி நம்ம நம்ம இந்த மாரி பண்ணும்போது. ஆ, கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே. ஸோ ஒரு ரேண்டம் டேட்டா இங்க நம்ம ஃப்ளோ. எதுவுமே ரெக்வயர்ட் குடுக்கலனால, சம் டீட்டெயில் ஃபில் பண்ணலனாலும் பிரச்சனை இல்ல. இல்லீங்களா? ஆமா, பிரச்சனை இல்ல. ம். நீங்க எது வேணா குடுங்க. ரேண்டமா தானே. அதெல்லாம் அதான், பிரச்சனை அதான். இல்ல. ஜஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக்ல கூட நீங்க குடுக்கலாம். பிரச்சனை இல்ல. ஆமா நம்ம இப்போதைக்கு நம்ம அந்த கண்டிஷனே வேல்யூ செட் எதுவும் பண்ணல. செட் பண்ணல. யாஹ்! ஆ, ஓகே. எம்ப்ளாயி உங்களோடதா இது? இல்ல, இல்ல. நான் சும்மா ரேண்டமா குடுத்துருக்கேன். பட் இது இமெயில்னு குடுத்தனால நம்ம குடுக்கலன்னா எரர் காட்டுங்களா? ஜஸ்ட் கேக்குறேன். ஐ மீன் ஆமா. ஆட்டோ அதுதான். வேலிடேஷன் மாரி பண்ணிக்குமா? ஆமா. Gmail வந்து ஆட்டோ வேலிடேட் ஆகும். இப்ப ஆ, ஃபோன் நம்பருக்கும் நம்ம ஃபோன் நம்பர் தான் குடுத்தோம். ஆனா ஃபோன் ஆ, நம்பர்ல வந்து ஆல்ஃபா நியூமெரிக் எடுக்கும். ஏன்னா சிலர் ஓகே. வந்து அந்த எக்ஸ்ன்னு போட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் போடுறதால, ஆ, ஆ அது வந்து ஆல்ஃபா நியூமெரிக். நீங்க ஏபிசி டைப் பண்ணாலுமே வரும் அங்க. ஓகே. ம். இதே ஓகே, நீங்க ஓகே. வந்து இமெயில் வந்து நீங்க குடுக்காம நீங்க சப்மிட் பண்ணும்போது சேவ் ஆகாது. இப்ப ஜஸ்ட் சேவ் குடுத்து ஓகே, பாருங்களேன். இமெயில் வந்து @லாம் எடுத்துருங்க. gmail.com எல்லாமே எடுத்துருங்க. ஓகே. மது 1996 மட்டும் இருக்கட்டும். ம், ஜஸ்ட் சேவ் ம், குடுத்து ம். பாருங்க மேல. ஓகே. அது ம். வேலிடேட் பண்ணுது. ஃபோன் நம்பர் ஓகே, மட்டும் அந்த இது இருக்கு. அதுக்கு நம்ம வந்து ஒரு செட் பண்ற மாரி இருக்கும். ஓகே, ஓகே. சோ இது காமிக்குது ஃபுல் டைம் கான்ட்ராக்டான்ட்டு. ஓகே. ம். ஆ ஒரே நிமிஷம். நீங்க அந்த பிசினஸ் ரூல் சி நம்ம ஒரு கால்குலேட்டட் காலம் போட்டோம்ல. அது நம்ம ஆ. ஆக்டிவேட் பண்ணிட்டோம். பப்ளிஷ் பண்ணிட்டோம்ல. பட் ஏன் இங்க ஆட்டோ அப்டேட் ஆகல ம். உங்களுக்கு? நம்ம இத செலக்ட் பண்ணும்போதே நம்பர் ஆஃப் லீவ்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ட் ஆகணுங்களா? சொன்னேன்ல நான் ஆ. கால்குலேட்டட் காலம் போட்டோங்க. நம்ம ஃபுல் டைம் குடுத்தா 30 ஆமாமாமா. டேஸ் அந்த ஆ, மாரி வரும். ஆஃப்டர் ஐ மீன் கான்ட்ராக்ட்னா 15 டேஸ் வரணும். ஆ. கரெக்ட்டா இருக்கு. ஆ மேபி நம்ம இது நீங்க முடிங்க. நம்ம அத நெக்ஸ்ட் போய் ஆ. செக் பண்ணலாம். சரி. அந்த ஓகே. கால்குலேட்டட் காலம் மட்டும். ம், 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 ம். ஓகே. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் கூட போய் ஃபில் பண்ணலாம். இட் வில் அலோவ் யூ. நம்ம இன்னும் ஸ்டேஜஸ் முடிக்கல. ஓகே, ஐ மீன் ஓகே. நம்ம டேப் தான் ஆட் ஓகே. பண்ருக்கோம். இப்ப நீங்க எந்த ஆஹா. டேப் போனாலும் ஈஸியா முடியும். எத வேணா ஃபில் பண்ணலாம், ஃபில் பண்ணாமயே விடலாம். சோ நம்ம அந்த ஓகே. கிரைட்டீரியா செட் பண்ணல இன்னும் அந்த ஃப்ளோவே. ஓகே, ஓகேங்க. இத முடிச்சிட்டீங்கன்னா, நீங்க இது வெறும் ரெஸ்யூம்ல போட்டுறலாம். எம்ப்ளாயி ஆன் போர்டிங் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பண்ணுவோம் அப்டின்ட்டு. கண்டிப்பா. உங்களுக்கும் ஐடியா இருக்கும்ல. ஓகே, ஓகே. சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே. சோ சோ இப்ப டிபில ரிஃப்ளெக்ட் போயிருச்சு ஆயிட்டு அந்த இல்லைங்களா? வியூலயே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துருச்சு. யாஹ்! ம், ம், ம். நீங்க ஃபில் பண்ண டேட்டா வந்துருச்சு. நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இங்க நம்பர் ஆஃப் காட்டுது லீவ்ஸ் இப்போ. வந்துருச்சு. வந்துருச்சு. ஓகே, ஓகே, ஓகே. அங்க வந்து லாக்ல இருந்ததால நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகல. ஓகே. ஓகே, இப்ப ஓகே. நம்ம மேனுவலா என்டர் பண்ண முடியாது அது. நம்ம வந்து ஆமா. ஸ்டாட்டிக்கா இல்லாம டைனமிக் பண்ணிட்டோம்ல கால்குலேட் பண்ணதால. ஆமாமாமாமா. சோ அது அதனால லாக்ல நம்மளால அந்த எடிட் பண்ண லாக் முடியாது. சிம்பல் இருக்கு பாரு. அப்ப வந்து ஆ, இங்க காமிக்கல. நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகல. ஆமா. அதனால தான் கரெக்ட். கேட்டேன். ஏன் வரல அப்டின்ட்டு எனக்கு. ம். ஓகே, ஓகே, ஓகே. சோ ஓகே. இப்ப இப்ப வந்து நம்ம நம்ம அந்த ஃப்ளோ கிரியேட் பண்ணலாம். பிசினஸ் ப்ராசஸ் ஃப்ளோக்கு போலாம். ஆ, ஆ. யாஹ்! அந்த அந்த பிசினஸ் ப்ராசஸ் ஃப்ளோ முடிச்ச உடனே தான் நம்மளால அடுத்து இங்க இல்ல. ஓகே, சோ பிசினஸ் ப்ராசஸ் ஃப்ளோக்கு நீங்க சொல்யூஷன் பேஜ்க்கு போயிடுங்க. அந்த பிரைமரி சொல்யூஷன் வச்சிருப்போம்ல நம்ம. ஓகே. ம், ம், ம். சொல்யூஷன்ல அந்த நியூ இருக்கா? ஆ. மேல. ஆ. ம். சோ இதெல்லாம் ஆட்டோமேஷன்ல கீழ ஆட்டோமேஷன். இட்ஸ் ப்ராசஸ். பிசினஸ் ப்ராசஸ் ஃப்ளோ. யாஹ்! அது ஓகே. ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. ம். சோ இது வந்து ஆன்போர்டிங் பிபிஎஃப்ன்னு ஓகே. போட்டுருவாங்க. ஷார்ட்கட் வந்து பிபிஎஃப். பிபிஎஃப். பிசினஸ் ப்ராசஸ் ஃப்ளோ. யாஹ்! ஓகே. பிபிஎஃப். பிபிஎஃப். ஆ, ஓகே. ஓகே.
டேபிள் இப்ப எந்த எம்ப்ளாயி டேபிள் நம்ம கலெக்ட் பண்றோம்? ஓகே எக்ஸாக்ட்லி. யா. ஓகே ஃபர்ஸ்ட் லெட்டர் எம்ப்ளாயி எந்த ஃபீல்ட்னா? என்னங்க ஓகே. ஓகே, 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 ஓகே. ஆ சோ இப்ப நான் ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்களுக்கு காமிச்சல ஸ்டேஜிங் அந்த ஸ்டெப்ஸ் ஆஹா ஆஹா யா 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 அதெல்லாம் ம் இப்ப பண்ணலாம். ம் சோ இப்ப என்ன பண்ணணும்? நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டே நான் நம்ம வந்து சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஹெச்ஆர் இது கொடுக்கணும் இங்க ஸ்டேஜிங்ல நம்ம எந்த டேபிள்ல இருந்து எடுக்கிறோம்னு அது கொடுக்கணுங்களா கேட்டகரி மேம் தான். அது எதுவும் இல்ல ஆ நமக்கு. ஸ்டேஜ் நேம் ஆ குடுத்துக்கோங்க. எந்த டேபிள்ன்றது அது அங்க டிஃபால்ட்டா தான் இருக்கு. இன்னொன்னு நான் ஓகே சொன்னேன் ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணணும்ட்டு. இப்ப ஸ்டேஜ் நேம் ஃபர்ஸ்ட் குடுத்துக்கோங்க. ஓகே சரி எக்ஸாக்ட். ஆ ஓகே. இப்ப வந்து அப்ளை குடுக்க வேண்டாம். ஏன்னா இன்னும் நம்ம வந்து காம்போனன்ட்ல அந்த ம், ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணல. இந்த லெஃப்ட் சைட்ல ஓகே இருக்குல்ல ஒரு ஃப்ளோ அதுக்கு வாங்கல. டீடைல்ஸ் அந்த டிராப் டவுன் மேல மேல. ஓகே ஆ அத ஓகே எனேபிள் பண்ணிக்கோங்க. அங்க டேட்டா ஸ்டெப் 1ன்னு இருக்கு. சோ அத ஆ கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து ஆ அந்த டேட்டா ஸ்டெப் வரும் ப்ராப்பர்ட்டில. ப்ராப்பர்ட்டில இப்ப ஓகே மாத்துங்க. அந்த ஸ்டெப் பேர் வந்து இப்ப நான் என்னென்ன வரணும்னு நீங்க சொல்லவா, இங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ம் ம் ஓகேங்களா? ம். ஓகே பாயிண்ட்ஸ் இருக்கு ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே ஆ ஸ்டெப் நேம் வந்து வேணா நியூ ஸ்டெப்னே இருக்கு. நியூ ஓகே ஸ்டெப்னாலும் இருக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து ரீநேம் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே வேணாங்க அது இருக்கட்டும் இப்ப வந்து டேட்டா ஃபீல்ட். டேட்டா ஃபீல்ட் ஆ வந்து என்ன குடுக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி எம்ப்ளாயி இது குடுங்க. எம்ப்ளாயி நேம். ம் ம் ரெக்வயர்டு அது ரெக்வயர்ட் ஆக்கிடுங்க. ஓகேங்களா? அப்ளை. அந்த ம் சீக்வென்ஸ் அங்க இருக்கு பாருங்க. இப்போதைக்கு ஒரே நம்பர் தான் அதுல காமிக்கும். ஏன்னா நம்ம ஒரே டேட்டா ஆ தான் என்டர் பண்றோம். ஓகே 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 ஸோ ஓகே அத நீங்க ஆ ஃபில் பண்ண அத அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இந்த நம்பர்ல ஒரு பொசிஷனிங் 1, 2, 3 அங்க மாத்திக்கலாம். இப்ப இன்னொரு ஓகே மறுபடியும் ஓகே வந்து காம்போனன்ட்ஸ் குடுங்க. இல்ல அங்கேயே ஓ மாத்தக்கூடாது. இது வந்து அது ஒரு டேட்டா. ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்பா ஓகே தான் போடணும். ஓகே காம்போனன்ட்ஸ் ஓகே போயிட்டு ம் இந்த டேட்டா ஸ்டெப் கீழ வந்து காம்போசிஷன்ல டேட்டா ஸ்டெப்ன்னு இருக்கு. அத டிராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். அப்படி ஓகே இல்லன்னா, இங்க ஆட் இருக்குல்ல லெஃப்ட் அந்த ஆ பிளஸ் கிட்ட பிளஸ் இல்லன்னா மேல வாங்க. அது கொஞ்சம் டிராக் அண்ட் ட்ராப் கஷ்டமா இருக்குன்னா, லெஃப்ட் ஒரே சைடு மேல நிமிஷம் வந்துருங்க. ஆட் இருங்க நான் இதுல எம்ப்ளாயி நேம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இங்க டிராக் அண்ட் ட்ராப் சொன்னீங்களா ஆமா. நான் டேட்டா ட்ரை ஸ்டெப் பண்ணி அடிச்சுட்டு இந்த பார்க்குறேன் பிளஸ் கொஞ்சம் இருங்க நான் சொல்லும்போது விடுங்க. ஆ அதுல ஒரு ஹைட் ஆகும். அந்த பிளஸ் வந்து ஒரு மாரி மாறும். கொஞ்சம் மேல வாங்க. ஆ கொஞ்சம் கீழ வாங்க. ஆ இதா உங்களுக்கு தெரியுதா? ஆ பண்ணுங்க. ஆ ஆ ஆ ஓகே ஓகே இந்த மாரிலாம் இருக்கு. அப்படி இல்லன்னா ஆ நீங்க ஆ ஆட் குடுத்து ஈஸியா பண்ணிக்கலாம். இங்க வந்து பிளஸ் இருக்கு. நீங்க நெக்ஸ்ட்க்கு அத சொல்றேன். நீங்க இத முடிச்சிருங்க. ஆ ஓகே டெசிக்னேஷன் ஆட் பண்ணியாச்சு. சூப்பர். இப்ப ஆ லெஃப்ட் கார்னர் மேல வாங்க. ஆட் இருக்கு பாருங்க. லெஃப்ட் மோஸ்ட் லெஃப்ட் கார்னர். ஆ ஓகே அதுல ஆட்ல வந்து நீங்க வந்து ஈஸியா ஆட் டேட்டா ஸ்டெப் ஸ்டோர் குடுத்துக்கலாம். ஓகே ஓகே இவ்வளவு ரொம்ப ஓகே கஷ்டப்பட வேண்டாம். ம் ம் ஒரு செகண்ட் டிலே இருக்கும் ஆக்சுவலி. ஒரு 2, 3 ஓகே அந்த ஒரு செகண்ட் லாக் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் ஆட் ஆயிருக்கும் அங்க. கிளிக் பண்ணுங்க. ஆ ஆ யா யா ஆட் யா ஆயிருக்கு. ஓகே அது மட்டும் லாக் தெரியும். இந்த இந்த மாரி ஆட் பண்ணும்போது. டிஓபி ஓகே ஆட் பண்ணிக்கோங்க. ஆ நான் நெறைய ஸ்டெப் போட்டுட்டுங்களா? இன்னும் ஒரு 4 இருக்கா? ஐ ம், மீன் ம். அ இன்னும் இதுல எத்தன நம்ம நீங்க ஒரு 2, 3 ஆட் ஆ பண்ணிருங்க. ஒரு 4 கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஓ டெலீட் பண்ணிடலாம். அதான். அது நீங்க ஆட் பண்றதுக்கு அது கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆக லேட் ஆகும். ஒரு 2, 3 செகண்ட்ஸ் லாக் ஆயி தான் அது மட்டும் வரும். ம். Can I get refresh?
ஓகே. ஸோ இதுல இப்ப டெசிக்னேஷன். ஆட் பண்ணியாச்சா? ஓகே. ஓகே. அண்ட் அது சேவ் பண்ணுங்களா? ஒவ்வொன்னும் அப்ளை பண்ணுமா? இல்ல மாறிடும். ஆமா. இல்ல அப்படிதான் வந்துச்சு. இல்லாட்டி ரெக்வயர்ட் குடுத்துட்டீங்களா? ஓகே. ஓகே. ம். என்னது? ஓகே. அடுத்து இதுல டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த். எம்ப்ளாயி. ஓகே. ஓகே. அது ரெக்வயர்ட் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் இமெயில், ஃபோன். அதுவும் ரெக்வயர்ட். ஓகே. சரி ரெக்வயர்ட் வேணாம்னா ஜஸ்ட் விட்டுருங்க. அது காமிக்காது. நம்ம ஜஸ்ட் இது ஒரு ஓகே. இதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஐயா. ஃபோன். டோர் சாத்திருமா? டோர் சாத்தி. எம்ப்ளாயி. ம். அப்புறம் வந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கு. ஓகே. ஸ்டார்ட் டேட். எம்ப்ளாய்மென்ட் டைப் போட்டுருவா நம்ம இன்னொன்று. போடல. நான் போடுறேன் ஒரு நிமிஷம். அது நம்ம நம்பர் அப்படி கொடுத்து பார்ப்போம். எம்ப்ளாய்மெண்ட் ஓகே. நம்பர் வந்து நம்ம 3 வரணும் அப்படி கொடுத்துக்கலாம். ஓகே. சோ இன்னொரு ஸ்டெப் ஆட் பண்ணி எம்ப்ளாய்மென்ட் டைப் போட சொல்றீங்க. ஆமா. அதையும் ஆட் பண்ணுங்க. 2 ஸ்டெப் ஆட் பண்ணுங்க. இன்னும் லீவ்ஸும் டைப்பும் ஆட் பண்ணுவோம். ஓகே. இன்னொரு ஸ்டெப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ம். ஓகே. சோ இது வந்து டைப் எம்ப்ளாய்மென்ட் வச்சுக்கோங்க. ஓகே. அந்த சீக்வென்ஸ் மாத்தி பாருங்க இப்போ. ஓகே. ரெக்வயர்ட் கொடுத்துட்டு எனக்கு இப்ப 3ர்டுன்னு 6th போடுங்க. வேணும். நான் 6 போட்டுக்கிறேன். ரெக்வயர்ட் மாத்திக்கோங்க. ம். அப்ளை கொடுத்துருங்க. ஓகே. அப்ளை. நம்பர் நீங்க ஆஃப் அப்ளை லீவ்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்களா? அப்ளை கொடுக்கவே இல்ல நீங்க. ஓகே. சரி. ஆக்சுவலி இப்ப நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்து நம்ம இதுக்கு குடுக்க தேவையில்லதான். அவங்க ஃபில் பண்ண தேவையில்ல. நீங்க சொன்ன மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். சோ அந்த டேட்டா ஓகே. ஸ்டெப் எடுத்துடலாம். ஓகே. எம்ப்ளாய்மெண்ட் டைப் இப்ப நம்ம லாஸ்டா தான் வச்சோம். ஆனா நம்பர் சீக்வென்ஸ் கொடுத்ததால அது மாறிடுச்சு பாத்தீங்களா? 6 போயிடுச்சு. யா. So, ஓகே. அது அங்க drag and drop தேவையில்ல. அத டெலீட் பண்ணிருங்க. 1 மட்டும். 9 மட்டும். இது 9 ஓகே. மட்டும் தான் டெலிட் பண்ணும். லைக் ஐ மீன் 9 செலக்ட் மட்டும் பண்ணி. தான். ஓகே. யா. போயிடுச்சு. இல்ல போல. டீடைல்ஸ்ல இருக்கு. கீழ டிராப் டவுன் பண்ணுங்க. டீடைல்ஸ் எக்ஸ்பேண்ட் இருக்கு. தேங்க் காட். ஓகே. நீங்க அது மட்டும் தான் செலக்ட் பண்ணீங்க. அது டிராப் டவுன் வந்து அது டிசேபிள் ஆயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னும் நெக்ஸ்ட் இப்ப அடுத்த ஸ்டேஜ் போடுங்க. இன்னொரு ஸ்டேஜ் போடுங்க. காம்போனன்ட்ஸ் போயிட்டு இல்ல ஆட்ல கொடுத்து தவிர எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ ஓகே. சோ பிசினஸ் இது ப்ராசஸ் கத்துக்கிட்டாச்சு. தேங்க் யூ. எவ்வளவு நேரம் ஆச்சு? டைம் போனது தெரியல போங்க. ஆமா நம்ம கை வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது இழுக்கிறதே தெரியாது. கண்டிப்பா. ஓகே. அட்மின். ஓகேங்க. இதுல கேட்டகரி எதுவும் வேணாம்னு சொல்றீங்க. அது ஓகே. கிடையாது. ம். இதுலயும் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆட் பண்றதுனாலும் 4மே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கு ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணாலும் ஓகே. உங்க இஷ்டம் தான். ஓகே. ம். இன்னும் 2 ஸ்டேஜ் மட்டும் இருக்கு. ஓகே. இதுக்கு வந்து 4 வரும். 5 வரும். அக்கவுண்ட் கிரியேஷன், விபிஎன், டிவைஸ், அப்புறம் கார்ப்பரேட் இமெயில் அண்ட் தென் அட்மின் நோட்ஸ்.
ஓகே. ஸோ இதுல இஸ் அக்கவுண்ட் கிரியேட்டட், acquired, this email created, acquired, device allocated, acquired, meeting created, acquired. Okay, இதுல admin notes. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. Okay. நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே ஸ்டேஜ். இது வந்து மேனேஜரோட manager. இது. ஓகே. அவ்வளவுதான். இதுல வந்து ஸ்டெப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப்ஸ் என்ன? பிசினஸ் யூனிட், அப்புறம் ஓகே. ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன், ம். 3 கொடுத்தோமா? ப்ராஜெக்ட். ஆமா. பிசினஸ் யூனிட், அதுக்கப்புறம் Okay. டிஸ்கிரிப்ஷன், ப்ராஜெக்ட் நேம், ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன். ம். ப்ராஜெக்ட் நேமும் ஓகே, ரெக்வயர்ட் இல்லாமல் பரவாயில்ல. ப்ராஜெக்ட் நேம் இங்க ரெக்வயர்டா கொடுக்கல. ஸோ தட் இட் ஓகே. டிஸ்கிரிப்ஷன். ம். ஃபைனல் ஸ்டேஜ். ஓகே. ம். ஓகே. இதுல இண்டக்ஷன், அதுக்கப்புறம் இண்டக்ஷன். ஓகே. இது கரெக்ட். ஓகேங்க. டன். ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேவ் பண்ணிடுங்க மேல. ஓகே. அதுவே வேலிடேஷன் சக்சஸ்ஃபுல் வந்துரும். ம். அதுக்கப்புறம் ஆக்டிவேட் கொடுத்துருங்க. ஓகே. ஆக்டிவேட் கன்ஃபர்மேஷன் கேக்குது, ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ம். ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த பவர் ஆப்ஸ்ல இன்னொரு குட்டி ஒரு மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணணும். ஓகே. ம். டீக்ரியேட் பண்ணிருச்சு. ஸோ ஆக்டிவேட்டட். இப்போ அந்த பவர் ஆப்ஸ் பேஜ் போய்க்கோங்க. ஓகே. நீங்க ஆப்ஸ்க்குள்ள பவர் ஆப்ஸ் எதாவது எடுக்க சொல்றீங்க. பவர் ஆட்டோமேட்டட் ஸ்டெப். ஓகே. நம்ம கிரியேட் பண்ணோம்ல இப்போ ஒரு ஆப். ஓகே. ஓகே. இதுதானே சொல்றீங்க? அதுதான் அதுக்குள்ள போங்க. ஓகே. ஸோ இதுல இது எம்ப்ளாயி ஆன்போர்டிங் இதுதானே போக சொல்றீங்க? இல்ல எதுக்குள்ள? அதுக்கு இதுக்குள்ளயா? போக வேண்டாம். அந்த ஆப் இருக்கும். நம்ம ஒரு ஆப் கிரியேட் பண்ணோம் ஓகே. இல்லையா? ஓகே. ஓகே. ஆப் ஓகே. ஓகே.
ஒரே நிமிஷங்க, ஒரே நிமிஷம். ஆமா, அரிசி பருப்பு செஞ்சுடுறியா? சரி பரவால்ல. அது நைட்டு வச்சுக்கலாம். அது நைட்டு வச்சுக்கலாம் செஞ்சுடு. கார்த்தி நீ தானே கடைக்கு அனுப்பணும். ரசம் இப்ப வைக்கிறனால வைக்கலாம் மேட்டர் இல்ல. அரிசி பருப்பு செஞ்சிடும். ம். மேபி ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பாக்குறீங்களா? ஓகே. எனக்கு அந்த மாதிரி ஆகும். அதேதான். ஐ திங்க் ஓகே. ஓகேவா? இப்ப ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதா? ஏன் இந்த 1 மினிட்? அது அந்த எஸ்டிமேட்டட் டைம் மாதிரி அது அது ஓகே. நம்ம இப்ப ஃபில் பண்ணோம் இல்லையா? ஆமாங்க. லெஸ் தென் 1 மினிட் முன்னாடியே தான் நம்ம பண்ணோன்றது காமிக்குது. அது நமக்கு தெரியவே இல்ல. ஓகே, இப்ப ஓகே, ஓகே. நெக்ஸ்ட்க்கு போய் பாருங்க. அட்வென்ட் கிளிக் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள போல அதுல என்னென்ன இருக்குன்னு தான் காமிக்குது. காட்டுது. சரிங்களா? அப்ப ஓகே, நீங்க ஓகே. இடத்துக்கு போய் இந்த இடம் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகல. எனக்குமே ரிஃப்ளெக்ட் ஆகல. இந்த நியூ ஸ்டேஜ் வருது பாருங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு 2 ஸ்டேஜ் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. இதோ ஆஹாஹாஹா. இங்க. எனக்கு வந்து அந்த 2 ஓகே. டேப் வந்து ஃபர்ஸ்ட் டேப் மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. மத்த டேப் ரிஃப்ளெக்ட் ஆகல. மேபி இட் டேக்ஸ் டைம் ஆன எனக்கு எக்ஸாக்ட் வரல இப்போ. மேபி நீங்க இந்த அந்த லோடிங் அதனால தான் ரீநேம் ஆகுதான்னு தெரியல. சொல்றீங்களா? நம்ம அதுக்குள்ள ரிஃப்ரெஷ் குடுக்கணும். ஆ நம்ம ரீநேம் ஆ, பண்ணிருந்தோம். கரெக்ட், நம்ம கரெக்ட், ஒரு கரெக்ட். டைம் குடுத்துட்டு அப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, சோ ஓகே, நமக்கு ஸ்டேஜ் ஓகே. அதோட டேட்டாலாம் கரெக்ட்டா வந்துருச்சு. ஓகே. ஆ, ஓகே, ஓகே. இப்ப இது இருக்கிறது இப்ப எடிட் ஃபார்ம்ல இருக்குங்களா? இல்ல இதுதான் வியூவேவா? இப்போ நம்ம வந்து நான் ஆப்போட இது வந்து ப்ரிவ்யூ மாரி இருக்கும். ஆஹா. இப்ப இது உங்களுக்கு வந்து ஆப்பா இப்ப என்ன என்ன பார்க்கணும்னா? ஆ அது ப்ளே பண்ணுங்க. இதானே. அது அப்படியே கிளிக் பண்ணுங்க. சேவ் அண்ட் கன்டின்யூ கொடுங்க. பப்ளிஷ் பண்ண சொல்லுங்க. பப்ளிஷ் பண்ணிட்டு குடுக்குறதுங்களா? ம். ஓகே. இல்ல அப்படியே சேவ் அண்ட் கன்டின்யூ கொடுங்க. அது வரும். சரி சேவ் அண்ட் ஓகே, பப்ளிஷ் கொடுங்க. கன்டின்யூ. ஓகே. இப்ப இதுதான் அந்த குட்டி ஆப் மாரி. ஓகே. புரியுதுங்களா? இப்பயும் ரன் ஆப் ஆகல. இதுல வந்து நம்ம டேட்டா என்டர் பண்ண வேண்டியதுதான். சோ இப்ப நீங்க இதுல ஃபீட் பண்ணாலும் அங்க போகும். இப்ப என்ன ஓகே. பண்ணீங்க? இல்ல நான் ப்ளே தான் பண்ணேன். நான் நினைச்சேன் இந்த கேன்வாஸ் ஆப்ல வரும் இல்லைங்களா? அந்த ப்ளே பண்ணா நமக்கு அந்த ஆப் மாரியே எடுத்துட்டு போகும்ல. நான் அது வரும்னு நினைச்சேன். பட் இது டேபிள்ல தான் ஓப்பன் பண்ணிருக்கு. நம்ம கிரியேட் பண்ணதே ஃபார்ம் மாரி தான். இப்ப நம்ம கிரியேட் பண்ணது இந்த டேட்டா டேபிள வச்சு நம்ம ஒரு ஃபார்ம் தான் கிரியேட் பண்றோம். லைக் ஃபார்ம் மாரி ஒரு மாடல் ட்ரிவன் ஆப். அதுதான் நான் சொன்னேன்ல, யூஐ எல்லாமே வந்து நம்ம கேன்வாஸ்ல தான் பண்ணுவோம். அந்த அழகா இல்லங்க. இப்ப வந்து நம்ம பட்டன் இந்த வச்சு ஆப்ப வந்து நம்ம ஒரு யூசருக்கு குடுக்கும்போது, இது வந்து எடிட் ஃபார்ம்ல தானே இருக்கு. லைக் இந்த அ யூசருக்குமே இதே மாரி தான் இருக்குமா? இல்ல நமக்கு ஒரு தனி பேஜ்ல விசிபிள் ஆகும்ல? புரியலையா உங்களுக்கு? நான் கேட்கறது. யூசருக்கு வந்து இருங்க. டேட்டா என்ட்ரி தான் வரும். புரியல நீங்க என்ன சொல்றீங்கன்ட்டு. இருங்க. ஒரே நிமிஷம். ம். இது நம்ம நம்ம ஒரு ஆப் கிரியேட் பண்ணும்போது சொல்லித்தரேன். ஆ. இப்போ இதுல இங்க ரன் குடுக்கும்போது, இந்த மாரி ஆப்பா அது ஓப்பன் ஆகும் இல்லைங்களா? அது அந்த மாரி மாடல் ட்ரிவன் ஆப்ஸ்ல எப்படி ஓப்பன் பண்றதுன்னு நான் கேட்கிறேன். அந்த ரன் தான் இந்த ரன்னும். அப்ப அதேதான் பிரிவ்யூ ஆப். இங்கேயும் அதே பிரிவ்யூ பட்டன் தான். பட் இந்த சைடு செக்ஷன்ல இருக்குல்ல, இது லைக் இது வந்து ஒரு எண்ட் யூசர் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியக்கூடாதுல்ல? இல்ல. இதெல்லாம். நீங்க நேவிகேட் அது குடுங்க. இது இந்த ம். இந்த இது. ஆ ஆ ஓகே.
இப்ப உங்களுக்கு இது வருதா? இப்ப ம், நான் நியூ ம். டேட்டா ஆட் பண்ணணும். நியூ குடுங்க. ஓகே. அந்த இதெல்லாம் போயிடுச்சு ஓகே. பாத்தீங்களா? இப்ப நீங்க கேட்ட ஆ, அந்த ஆ. இதெல்லாம். இப்ப ஓகே, இதெல்லாம் ஓகே. நம்மளோட இது மட்டும் தான். ஓகே, இதுதான் நீங்க ஓகே. கேட்டீங்களா? நான் இத கேட்டேன். ஓகே. சோ ஓகே. நான் இப்போ சோ இப்ப நீங்க இன்னொன்னு மறுபடியும் ஓகே. ட்ரை இப்ப இத ஒரு பண்ணட்டுங்களா? ஸ்டேஜ் நம்ம எக்ஸ்ட்ராவா பண்ணிருக்கோம். என்னங்க? பண்ணுங்க. ஆ, ஓகே. ம். இப்ப டைரக்ட்டா போகாது. நீங்க கிளிக் பண்ணி பார்த்தாலும். நீங்க ஓகே, முடிச்சா தான் ஓகே. ஆ, நீங்க அப்படியே கூட சேவ் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட். நீங்க பண்ண அதுல ஒரு டிக் வரும். இப்ப இந்த டிராப் டவுன் காமிக்குதுல்ல. இப்ப இந்த ஹெச்ஆர் கிளிக் பண்ணுங்களேன். ஆ, ஆ, ஆ. அதுல மேல. அந்த ப்ளூ அந்த ஸ்டேஜிங் காமிக்குதுல்ல 4 டேப். ஆமா, ஆமா. ஆ, ஆயிடுச்சு ஆ. பாருங்க. எம்ப்ளாயி நேம். இப்ப நீங்க மேண்டேட்டரி ஓகே. குடுத்ததா அது டிக் பண்ணிட்டே வரும். ஒன்னொன்னா முடிஞ்சிருச்சா. ஓ! அப்பதான் அது வந்து அடுத்த ஸ்டேஜ் நம்மள அலோவ் பண்ணுமே. ஓகே, 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 ஓகே. ம். ஓகேங்க, நீங்க ஓகே, ஓகே. சேவ் குடுத்தாலுமே ம். நெக்ஸ்ட்க்கு காமிக்காது. இப்ப வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அங்க காமிக்கலையா? அந்த டேப்ல. ஆமா, ஆமா, ஆமா. இல்ல நீங்க ஹெச்ஆர் இப்ப கிளிக் பண்ணா, ஆக்சுவலி நீங்க ஆ. இத முடிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ன்னு ஒரு பட்டன் வரும். ம், அப்பதானே நம்ம ம், நெக்ஸ்ட் ம். ஸ்டேஜ் ஆமா, சோ ஆமா. அது இப்ப எனேபிள் ஆகாது. ஒன்ஸ் இத முடிச்ச உடனே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வரும். சோ அட்மின் அப்படி ஓகே, போகும். லாஸ்ட்ல ஓகே, வந்து ஓகே. ஃபினிஷ்ன்னு ஒரு பட்டன் வரும். சோ தட் டேட்டா போயிட்டு டேட்டாபேஸ்ல உட்காந்துரும். ஓகேங்க, ஓகே. ஓகே. நான் இத ட்ரை பண்றேன். யா. இதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகும் டேட்டா அது. ம். எனிவே யூசர் என்டர் பண்ண முடியலல்ல. சோ தட் நமக்கு அதுதான். அங்க ஆக்டிவ் ஆயிடும். டேட்டாபேஸ்ல நமக்கு ம். ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஆஃப்டர் ஃபியூ யாஹ்! மினிட்ஸ். ஸோ, இப்ப போனீங்கன்னா எல்லா ஸ்க்ரீன்ஷாட் வந்துருச்சு. சேவ். ஓகே. இப்ப வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஸ்டேஜ்க்குள்ள. அந்த ஹெச்ஆர் ஸ்டேஜ்க்குள்ள போங்க. ஆ. ஆ. அத கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஓகே. ஸ்டேஜ். இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே. சோ இப்ப வந்து சேவ் ஆயிட்டா அது அடுத்த ஸ்டேஜ்க்கு வரும். இப்ப இப்பவே அதே ஆனா மாரி நெக்ஸ்ட் காட்டுது. அட்மின்க்கு. நம்ம குடுக்கவே இல்ல. ஆ இதுதான் நம்ம பை டிஃபால்ட் பாத்தீங்களா? பை ஆ. டிஃபால்ட் வந்து நம்ம நோ குடுத்துருப்போம்ல. டிஃபால்ட்டா அங்க 4 ஆப்ஷனுமே நோல இருக்கு பாருங்க. ஓகே, 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 இதுக்காக தான் ஓகே. நம்ம ஆல்ரெடி வந்து நன்னுக்கு செலக்டட். வெளில போலாம். ஓகே, யா. ஓகே, ஓகே. ஓகே, ஓகே, ஓகே. பட் இதுக்கு வருது. ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் குடுக்குறேங்க. ஆ. ஓகே, ஓகே. ஆக்சுவலி நம்ம அந்த லாஜிக்கே இனிமேல் பண்ணலாம். ஏன்னா டிஃபால்ட்டா நோ ஆ. வேணாம்னா நம்ம சாய்ஸ் குடுத்தே ஆட் பண்ணிக்கலாம். எஸ் ஆர் நோக்கு பதிலா. ம். 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 ஓகே. இப்ப ஃபைனல் சேவ் அண்ட் க்ளோஸ். சேவ் அண்ட் க்ளோஸுங்களா? இல்ல போய் சேவ் டேட்டா அண்ட் போய் க்ளோஸ். இப்ப வந்து ஓகே. டேட்டா வந்து க்ளோஸ் ம். ஆயிருக்கும். ஐ மீன் ஓகே. இங்க வந்து ஆ. இது நீங்க டைப் பண்ணது மேல இருக்கதா? ஓகே. ம். ஆமாங்க. இந்த இந்த இதுல. யா. ஓகே.